முதலாவது பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லிருக்கிறேன். உங்களில பிரிவினான என்னையும் கூட ஒருவனாக எண்ணி வாழ்த்து கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மாதிரி டென்ஷனாக தான் இருந்தது. ஏன்னா நான் உடம்பு சரியாகி ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தேவன செய்தியை பங்குபெற்ற ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கேன். சகோதரர்களே, ஒரு வெளியை பார்க்கணும், உடைய வேதனை பிரியும் என்ற வாக்கின்படி அதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த வசனத்தினால விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுடைய வசனத்துக்காக பிரத்யேக செய்யும்படி கூடி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், தேவன் நம்மை நேற்றைய தினத்திலும் இந்த நாள் முழுவதுமாக நம்மை வழிநடத்தினார். இப்போ யோசிக்கும் போது இந்த பிரேயர் பண்ணும்போது சகோதரர் சில விஷயங்கள், சில குழப்பங்கள், பிரிவுகள் இதெல்லாம் சரியான சத்தியத்தை தந்து தேவன் நம்மை வழிநடத்தணும் சொன்ன இந்த வேண்டுதலின்படியே இந்த ஒரு தேவை செய்தியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்தபடியாக கூட இன்னைக்கு யோசிக்கும் போது இது ஒரு கொஸ்டினோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்திருக்கோம் தேவனுடைய திட்டத்துல உலகத்துல நடந்துட்டு இந்த எவாலுவேஷன், இந்த சூப்பர் டெக்னாலஜி, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த ஹைஃபையான உலகத்துல நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கு, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் சிந்திக்கும் போது முதல்ல எப்படி யோசிச்சா நமக்கு வேர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு ஃபேன் இருக்கு, நமக்கு வெளிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு லைட் இருக்கு, நான் இந்த புல் எக்கட்ட போடாம இருக்கிறதுக்கு ஒரு மைக் இருக்கு, காலத்தை கணிக்கிறதுக்கு ஒரு சைன் மணல் கிளாக் இல்ல, நல்லா தெளிவான ஒரு கிளாக் இருக்கு, கம்ஃபர்டபுள் ஒரு சேர் இருக்கு, வேற அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் லிவிங், ரொம்ப நவீனமான ஒரு யுகத்திலையும் ஆசீர்வதிப்பான ஒரு காலத்திலையும் நாம் வாழ்றோம் அப்படின்னு நாம் நினைக்கும் போது என்கிட்ட ஒரு சகோதரர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த ஆதாம் வீட்டுல இருந்து வந்தாருன்னா அவர் சொல்றாரு, என்னப்பா உங்களுக்கு ஏசிலாம் இருக்கா, ஃபேன்லாம் இருக்கா, லைட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை வந்தாங்கன்னா ஐயோ வாஷிங் மிஷின் இருக்குதா, இவ்வளவு கஷ்டப்பட்டுங்க வயிற்று வேலை இருக்கா, இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும், சுகர் பிரசவம் ஆப்ரேஷன் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா எனக்கு அங்க ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்னா, சோசியல் புத்தகத்துல நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்கும் போது பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் 3ஆம் வாரம் வரைக்கும் போனேன், நீ எப்படி இருக்கலாம், பரதேசிக்குள்ள என்ன பண்ணலாம், பரதேசி எங்க இருக்கான், இங்க இருக்கா, 3ஆம் உலகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம், பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவான். எந்த பார்க்க பார்க்கும்போது ஏதேன் தோட்டம். அப்போ எந்த ஏதேன் தோட்டம், இந்த 3ஆம் உலகம் 1000 வருஷம் அரசாட்சி தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தாரு அப்படின்னா, ஏதே தோட்டத்துல ஆதாம் இருந்தாருக்கா அப்ப எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம். இப்ப இப்படி திருப்பி போட்டு பார்த்தா அப்பனா ஆதாம் வந்தா ஐயோ என்னப்பா ஏசி இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாரு. நான் நினைக்கிறேன், என்னப்பா இந்த கூலிங்காக இதுக்கு ஒரு பொட்டியை வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு ஒரு வயரை கருவி, இதுக்கு ஜெனரேட்டர் வச்சு இப்படி பண்ணாதான் ஒரு கூலிங் யாரே கிடைக்குமா இப்போ
ஆனா ஏன் தோட்டத்தில் அப்படி இல்லையே, அங்க குளிர்ச்சியாக தான் இருந்துச்சு, எப்போதுமே ஏசியாக இருந்துச்சு. என்னப்பா ஏதாவது வருவாங்க, என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கணுமா அங்க? ஆனா அப்படி இல்லை. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சான் கேட்டா வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. நான் சொன்னது ஏதேன் தோட்டத்தை பத்தி, அங்க இருந்த ஆசீர்வாதத்தை பத்தி. அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவன் கரத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் இப்ப நமக்கு கிடைக்குதா? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தான் நாம இப்ப அனுபவிக்கிறோமான்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கோம். அப்ப பரத்தில் இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் தடுப்பு வைப்பான்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னா பூரணமா இருக்கும். அது எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டா இருக்கும். அது குறைவில்லாமதான் இருக்கும் இல்லைங்களா? செல்போன், நான் உன்னை விட்டு விளையாடுவதில்லை, கைவிடுறதில்லை, வேற கைவிட செல்போன் என்ன பண்றது? நம்ம எவ்வளவுதான் விட்டா கூட பிரைவேட்டே இல்லை இன்னைக்கு. அப்ப நீ பார்க்கும்போது, ஆனா ஆதாம் செல்போனை பார்த்து ஆச்சரியப்படுவாரான்னு கேட்டா ஆச்சரியவாதம் டவுட் தான். ஏன்னா அவர் தேவன்கிட்ட என்ன பண்ணாரு? இயற்கை கம்யூனிகேஷன், வெரி குட் கம்யூனிகேஷன். நான் சொல்ல ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆசீர்வதிச்ச அந்த உலகம், அந்த தோட்டம், வரப்போற அந்த 1000 வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு பவுல் சொன்ன அந்த கம்பேரிசனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இங்க ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி இது ஆசீர்வாதமா இல்ல ஒரு மாதிரியான வாதமா அப்படின்னு சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சிந்திக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். எப்படி யோசிக்கலாம்னா, நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஐசர்வான் ஒருத்தர் இருந்தாராம். அவரு என்ன பண்ணாரா, ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட பார்க்கும்போது சொன்னாராம், நான் கஷ்டப்படாம எனக்கு எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த விஞ்ஞானி எல்லாம் நம்மளுடைய ஞானத்தெல்லாம் போட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுத்தாராம். இனிமே நீங்க கவலைப்படுத்த, இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது உங்களுக்கு தேவையான குடும்பம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அதுக்கு நீங்க உங்க உடல் உழைப்ப கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம் நீங்க செக் பண்ணணும், கொஞ்சம் நீங்க உங்க பணத்தை செலவு பண்ணணும். ஆனா முன்னே விட கொஞ்சம் பெட்டர் தான் அப்படின்னு இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல நீங்க கேட்க என்னவா இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அந்த விஞ்ஞானி அவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். நம்ம கொடுத்த மிஷின் ஒர்க் அவுட் ஆயிருக்கோம், அந்த வயசுலாம் சந்தோஷப்பட்டு இது நமக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு இருந்தா, அப்போ அவர் சோகமா தான் இருந்தாராம். ஏன் அப்படின்னா, இல்லைங்க முன்னைய விட இப்போ பெட்டரா இருக்கு, ஆனா இது பண்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு மிஷின் இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னா, அப்புறம் இன்னொரு மிஷினை கண்டுபிடிச்சு கொடுத்தாராம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 நாள் கஷ்டப்படுறது, 1 நாள் கஷ்டப்பட்டாலே போறோம், அவ்வளவு சின்னதா ப்ரோக்ராம் பண்ணாலே அவங்க எனக்கு கிடைச்சிடும். ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தாராம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ரைத்தர் நமக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. அப்பவும் அவர் அப்படிதான் இருந்தாராம். இது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்டுக்கு ரொம்ப என்னடா நம்ம கண்டுபிடிப்பார், இது வேல்யூ பார்க்கும்போது இது பெட்டரா ஃபீல் பண்ணோன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு வரேன்னு வந்தாராம். அப்ப சொன்னாராம், முன்ன கண்டுபிடிச்ச மாதிரி மிஷின் கிடையாது, இந்த மிஷின்ல ஒரே ஒரு பத்திரத்தை நீங்க கட்டிங்கன்னா போறோம், நீங்க என்ன வேணுமோ இன்ஸ்டன்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாராம். மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தான். இப்பவாச்சும் அவர் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா தெரியல. ஆனா இல்ல, நம்மள மாதிரி ஆளா இருந்திருப்பாரு போல. ஏன் அப்படின்னா, சயின்டிஸ்டுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே கவலை, என்னடா இது ஒரு பட்டன்ல தட்டுனா எல்லாம் கிடைக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருந்தேன், அப்போ கூட இவரு சந்தோஷமா இல்லையே அப்படின்னு கேட்டா, என்னதான பிரச்சனைனா, எனக்கு இப்போ அந்த பட்டன் அமைக்கிறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் 10 லெவல்ல எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
முதல்ல மனுஷன் ஐடியலா கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நம்ம யோசிக்கும் போது சகோதரர்களே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன திங்க் பண்ண வேண்டியதுன்னா, அப்போ நம்ம நெக்ஸ்டா திங்க் பண்ணும்போது ஒரு போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஏன்னா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, போன ஜென்ரேஷன் சாப்பிட்றதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. கடைக்கு போய் ஒரு காய் வாங்கினா வேலை செஞ்சுருங்க, ஏன்னா வேணும் காசு வேணும் இல்லைங்களா. இந்த ஜென்ரேஷன் எப்படின்னா காசு இருக்கு, கடைக்கு போய் வாங்கிறதுக்கே கஷ்டப்படணும், அவ்வளோ சோம்பேறித்தனம். அப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியதா இருக்கு, என்ன சிந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா பக்க விளைவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ல நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப சிந்திக்கும் போது இன்னைக்கு நம்ம சொல்றோம் 2050 இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆயிடும். இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப அல்டிமேட்டா போயிட்டு இருக்கு. நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் பார்க்கணும். ஆனா நேற்று சகோதரர் அறிஞர் பாலகிருஷ்ணன் சொன்னாரு, உலகம் அறிவுக்காக ஆயுதமாயிருக்கு. அப்ப எப்படி அறிவுக்காக ஆயுதமானது அதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்தியாவில் ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, பயங்கரமான பொருளாதார வளர்ச்சி 10 டைம்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்தியனோட எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒருத்தருடைய வருமானம் வந்து 10 டைம்ஸ் வரைக்கும் வந்து ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல கூட 10 டைம்ஸ் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமா இருக்கு. இப்போ சொல்லும்போது நல்லா தானே டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம யோசிக்கும் போது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கை பற்றியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள், இந்த ஆசீர்வாதத்தை பத்தி திங்க் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான், சின்ன ஒரு திங்கிங் பண்ணா போறோம். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் கிட்ட 3000 ரூபாய் இருக்கு காசு, ஒருத்தர் கிட்ட 5000 ரூபாய் காசு இருக்கு. இந்த 2 பேர்ல யார் பணக்காரு? 5000 ரூபாய் காசு இருக்கிறவர் தானே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா 3000 ரூபாய் காசு இருக்கிறவர் தான். ஏன் அப்படின்னா, இந்த 3000 ரூபாய் சம்பாதிச்சவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படிங்க இந்த வருமானம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் மாசம் மாசம் என்னோட உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு அதுல எனக்கு கிடைக்கிறது 3000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவர்கிட்ட போய் கேட்டா, எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு 5000 ரூபாய் பணம் வந்ததுன்னா, என் வீட்டுல உள்ள மளிகை ஜாமான் போய் வித்துட்டேங்க, என்கிட்ட 5000 ரூபாய் காசு இருக்கு. என் வீட்டை வித்துட்டேங்க, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. என் கையே விரலே விட்டுட்டேங்க, நான் மோதிரம் வாங்கிட்டேங்க. என் காலையை நான் விட்டுட்டேங்க, எனக்கு செப்பல் வாங்கிட்டேங்க. இந்தியன் எக்கனாமிக் வந்து உலக ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் வித்து, தண்ணியை வித்து காப்பாற்றுறது, லேண்ட வித்து காப்பாற்றுறது. நான் எந்த பாயிண்ட் நீங்க வரேன் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய குரோத் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு நடக்கிற பிளெஸிங்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் விவசாயம் பண்ணி அரிசி எடுத்துட்டு வந்து சமைச்சாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கி சமைச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஜெனரேஷன் அப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, போன் பண்ணி வீட்டுக்கே ஹோட்டல் வர வச்சிருக்காங்க. அப்ப திங்க் பண்ணும்போது நம்ம எந்த நிலையில உலகத்துடைய வளர்ச்சியும் உலகத்துடைய எக்கனாமிக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சொல்றதுக்கு இருக்கிற விஷயத்த எடுத்து இன்னொரு நல்லதை எடுக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அதுல பார்க்கும்போது எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கு, இல்லாத விஷயமே கிடையாது. இந்த மயக்க குட்டி கூட ரொம்ப நேரம் பேசுறா என்ன ஆயிடலாம், எல்லா ட்ரபிள் வரலாம், தெரியாதுங்க இல்லைங்களா. பார்க்கும்போது அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதை கொடுத்துட்டு மல்லிகை ஜாமான வித்துட்டு எந்த காசு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னோட ஆசையெல்லாம் வித்துட்டு எனக்கு நிறைய என் கையில பணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி. இப்ப இன்னைக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம மனுஷனுக்கு பாசனா வருது, மரணம் வருது, கஷ்டம் வருது. இப்ப நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இல்ல எல்லா கண்டுபிடிப்புமே வந்து மரணத்தை ரொம்ப சீக்கிரமா கொண்டு வருது. உடல் உழைப்பு கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா புதுசா வியாதிகள் வருது. செல்போன் வந்ததுனால ஒரு நல்லதுன்னா 99% தான். ஒரு பெதர் வந்து என்ன பெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஊருக்கே பேசலாம். போன போட்டு பிரச்சனைகள் சரிங்க பெதர், ஏதாவது பைபிள்குள்ள நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு போது அப்ப நம்ம உலகத்துல என்ன நடக்குது பொதுவான அறிவு நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு.
ஜென்ரல் நாலேஜா உலகத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த ஆசீர்வாதம் சொல்லும் போது நாம் அதை பார்க்கும்போது ஆமா அப்படிதான் தெரியுதா? சத்தியத்தோட நாம் சுத்திகரிக்கிறாங்க. நமக்கு சக்தி தெரியாது, வேதமானவருக்கு என்னால நமக்கு சக்தி தெரியாதா? சரி, இப்போ சத்தியம்னா என்ன கேட்டா மாதிரி ஏசி பார்த்து சத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்ன என்ன சொல்லுங்க. சத்தியத்துக்கு ஆபத்து, சத்தியத்துக்கு ஆபத்து. சரி, அசத்து என்ன? பொய். அப்போ சத்தியத்துக்கு ஆபத்து பொய், பொய்க்கு ஆபத்து உண்மை. அப்போ சத்தியம்னா என்ன சொல்லலாம்? உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாமா இல்லை அப்படித்தானா? அப்படிதான். நல்லா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சத்தியம் வேற உண்மை வேற. சத்தியத்துக்கும் உண்மைக்கு சம்பந்தமே இல்லை. என்ன சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களால நிரூபிக்க முடியுமா? நம்ம உண்மைக்கு வேறமானவரா, சத்தியத்துக்கு வேறமானவரா? இது ஒரு புதுசா என்ன வந்து சொல்றாங்க. யோசிக்கும் போது சந்தோஷத்துல நாம இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம நிதானிக்கிறதுக்கு நம்ம சத்தியத்துக்கு உண்மைக்கு ஒரு வித்தியாசத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் நம்ம பார்க்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ரோட் சைடு போறோம், சிட்டியில எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் பைபாஸ் பார்ப்போம், ஆக்சிடென்ட் ஆகும் செத்துருவோம். இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கார் ஆக்சிடென்ட் ஆகி இன்னொருத்தருக்கு வந்து கேன்சர் வந்து செத்துறது, இன்னொருத்தருக்கு வந்து சுகர் வந்து செத்துறது. செத்துற போது என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா அவன் எதனால ட்ரீட்மெண்ட் எதனால அடுத்த அப்படி இப்போ உண்மையில சந்தேகமே கிடையாது. ஆனா நான் மறுத்து கேட்கிறேன், சத்தியமா சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஏன் மனுஷன் கேன்சர் வந்து பாவம் சபலம் மரணம் உண்மை எங்க, சத்தியம் எங்க? உங்க அப்பா ஜேக்கப் ஜோசப் பெஞ்சமின் உண்மைதான். சத்தியமா சொல்லுங்க, சத்தியமா அப்பா சொல்லுங்க. ஏதோ சாப்பிட்றதுனால தான் உயிர் வாழ்க்கணும், சாப்பிடாம இருந்தா செத்துருவோம். சத்தியமா சொல்லுங்க, சாப்பிட்றதுனால தான் பிழைக்கிறாங்க மனுஷன். தேவன் கொடுக்குற சுவாசத்தினால, தேவன் கொடுக்குற ஜீவனால எல்லாம் சத்தியம். உன் ஓனர் பேர் என்ன? என் ஓனர் பேர் சிவகுமார், என் ஓனர் பேரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சத்தியமா சொல்லுங்க, உங்க ஓனர் பேர் யாரு? எஜமான பேர் என்ன? எல்லாருக்கும் எஜமான யாரு? அப்படின்னா இப்ப நான் கேட்கிறேன், உண்மையிலே எல்லாம் ஆசீர்வாதம் தான் இருக்கு, உண்மைதான். ஆனா சத்தியமா, சத்தியமா எல்லாம் ஆசீர்வாதமா? வேதத்துக்கு மாணவனா அவன் சத்தியத்துக்கு மாணவனா, சத்தியத்தை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பொய்க்கோ உண்மைக்கோ ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறான் வேதமானவன் அல்ல. உண்மைக்கு சத்தியத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சாதான் அவன் வேதமானவன், அவன் சத்தியத்துக்கு மாணவன். அப்ப உண்மைக்கும் சத்தியத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு ஆப்பிள கட் பண்ணா அதுல 4 வகை இருக்கும், உண்மைதானே? சரி 5 வகை இருக்குதுன்னு சொல்றாரு. சரி இருக்கும், யூ கேன் கவுண்ட். ஒரு பழத்துக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும், ஒரு சீடு இருக்கும், ஒண்ணு இருக்கும், யூ கேன் கவுண்ட். உண்மைதானே? ஆனா சத்தியம் எப்படி தெரியுங்களா? ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் வருதுன்னு சொல்ல முடியுமா?
ஒரு விதையிலிருந்து எத்தனை ஆப்பிள் வரும்னு சொல்ல முடியுமா? ஒரு மாம்பட்டையிலிருந்து அந்த மாமரம் மனசு அதுல எத்தனை மாம்பழம் வரும்னு சொல்ல முடியுமா? உண்மையை என்றவங்க சாதாரண மனுஷன் சாதாரண கிறிஸ்டன் தான். கொஞ்சம் உண்மைக்கு வந்துட்டாங்க. உண்மையிலிருந்து சத்தியத்துக்கு வரணும். ஏசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு பிலாத்து கேட்கிற சத்தியம்னா என்னப்பா? உனக்கு யூதருடைய ராஜா சொல்றாங்க. ஏசு கிறிஸ்து சொல்றாரு சத்தியத்தை குறித்து நான் காட்சி கொடுத்து வந்தேன்னு சொன்னாரு. ஆனா சத்தியம்னா என்னன்னு சொல்லல. சரி, பிலாத்து கிட்ட சொல்லல, நம்ம இந்த கேட்டுதான் சொல்லியிருப்பாருல. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? உண்மையிலேயே அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு யார் ராஜாப்பா? உண்மையிலேயே ஏரோட ராஜா. ஓகே, பாயிண்ட் வந்துங்க. ஆனா சத்தியமா சொல்லுங்க, யூதருக்கு ராஜா யாருதான்? அததான் சொன்னாரு, சத்தியத்தின்படி நான் ராஜா. அப்ப உங்களுக்கு புரியல, தேவனுடைய சத்தியம்னா அப்ப என்ன? தேவனுடைய வாயில வந்து வர உண்மைதான் சத்தியம். தேவன் உன்னை எப்படி பார்த்து இது இதுதான் சொன்னாருன்னா அது உண்மை கிடையாது, சத்தியம். அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. ஆனா மனுஷன் அப்ப சத்தியத்தை உண்மையா பிரிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையா அப்புறம் பார்க்கணும் சொல்ல சொல்லுது. உண்மையை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு ஆப்பிளை கட் பண்ண 4 விதப்பன்னு சொல்ல முடியும். ஒரு விதையிலேருந்து எத்தனை ஆப்பிள் வரும் யாராவது சொல்ல முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு நிறைய விஷயம் வேணும். ஒரு மனுஷனை உண்டாக்குனாரு, அது உண்மைதான். ஆனா ஒரு மனுஷன் எவ்வளவு பேர் வருவாங்க? ஆபிரகாம் மடியில இருக்கும்போது யார் இருந்தாங்களா? சத்தியத்தின் படிதான் அதனால சொல்றாரு, நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆகியாலும் நம்ம பார்க்கறது உண்மை, ஆனா அது சத்தியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கும்போது அப்ப நாங்க பார்க்கும்போது சொல்ல முடியல. இந்த இஸ்ராயல் தேசத்துல அப்போ சிந்திக்கும் போது ஏசு கிறிஸ்துவோட அந்த 2ஆம் வருகையில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து கட்டி திரும்ப எழுத்து அவங்க எடுத்துதான் அவங்களுக்கு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா இங்க மற்ற உலகிற்கு சொல்லும் போது இந்த டாக்குமெண்ட் என்ன நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? பார்க்கும்போது எல்லா டெக்னாலஜிஸ் எல்லா இன்வென்ஷனும் பண்ணது யாரு? அவங்கள மையமா வச்சுதான் அருணகதானா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யமா இருக்கட்டும் ஸ்தாபிக்கணும்னு பார்ப்போம். அவங்கள கட்டி நிறுத்தணும். உலகத்துக்குலாம் இருக்கிற இதெல்லாம் என்ன தெரியுங்களா? மேக இருந்து வர நம்பிக்கை அவங்களுக்கு ஆசீர்வாதத்துடைய அவங்க ஆசீர்வதிக்கும் போது உலக மக்களுக்கு தான் கிடைக்குது இப்போ துணிக்க. ஆனா நான் சொன்னேன் எந்த இன்வென்ஷன்ஸ்மே சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆனா இஸ்ராயல்ல நல்ல வருஷம் பாருங்க, நீங்க எந்த இதுல வேணாலும் அவங்க இன்வென்ஷன்ல எடுத்து பாருங்க. இஸ்ராயலோட இன்வென்ஷன்லயும் அவங்க டெக்னாலஜியும் வேர்ல்டு இப்போ அதாவது வந்து ஆர்கானிக் இங்க அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம அக்ரிகல்ச்சர் பண்ற இயற்கையோட ஒத்து போற அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சது யாரு? வேர்ல்டு ட்ரீட் பண்றது யாரு? இஸ்ரேல். அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. அவங்க இஸ்ரேல் தேசத்துல விளையிற ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டா அடிக்காது, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இங்கே சாப்பிட மோந்து பார்த்தாலே நம்ம டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாருன்னா, காய்கறியும் கொஞ்சம் சாப்பிடணும். இப்ப போய் கேட்டா சாப்பிடாது நேரத்துல செடிகள் தான். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தகவல் உலகத்துல இருக்கிறதுலாம் உண்மை எல்லாம் இருக்கு, ஆனால் சத்தியம் கிடையாது. உலகம் அழிவுக்காக ஆயத்தம் ஆயிட்டு தகவல். சத்தியத்தின்படி நாம நிதானிக்கும் போது இஸ்ராயல் தேசத்துக்கு தான் தேவன் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க ஒரு சொன்னீங்க அதுதான்
அப்புறம் சிந்திக்கும் போது சந்தோஷம் இல்லை. இப்ப நாம சத்தியத்தையும் உண்மையும் இன்னைக்கு பார்க்கும்போது சாதான் போய் பேசுறேன்னா கொஞ்ச நேரம் உண்மைதான் பேசுறான், அவன் சத்தியம் பேச மாட்டான். நிறைய பேரு அதை பத்தி நினைச்சிருக்கு. உண்மைகள் சத்தியத்துக்கும் சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது சகோதரிகள் குவாலிட்டி தான் குவாலிட்டி சத்தியத்தை விசுவாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க தான் எவ்வளவு பாட்டு கூட பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா தேவனுடைய திட்டத்துல இன்னும் அங்க அவ்வளவு சொல்லியிருக்கலாம் இவ்வளவு சொல்லியிருக்கலாமே இப்படிலாம் இருக்க. God never depend man depend God. நம்மளை நம்பி வானத்தை பூமி திட்டத்துல தேவன் இல்ல, அவரு திட்டம் அவர் போயிட்டு தான் இருக்கு. அவர் திட்டத்துல அதனால உடன் வேலையாட்கள் கோ ஒர்க்கர் பார்ட்னர் நாம அவருக்கு வணங்கி கொடுத்தா யூஸ் பண்ணுவார், வாங்கி கொடுத்ததான் யூஸ் பண்ணுவார். அதாவது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போயிடுவார். தேவனுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது சத்தியத்தை அறிந்த நாம எதுல போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, எதை நம்ம விட்டு கவனிக்க வேண்டியதா இருக்கு, நம்மளோட பார்ட் என்னவா இருக்கு. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த கண்டுபிடிப்புகள் இதை பத்தி நாம சிந்திச்சு என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் நாட்டாயிடுச்சு நாட்டாகல அப்படின்ற டிபேட்டு தேவையில்லை சொல்லிருக்கீங்க. இதனால பிரிவினை வரதை அவாய்ட் பண்ணணும் சொல்லிருக்கேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நரகம் இல்லை அப்படின்றது நம்ம பார்க்கும்போது சத்தியம். நரகம் இருக்குன்னா அது போய் தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு யாராவது சொல்றாங்க. டைம் தான் டிஃபரெண்ட் ஆகுது, அது காலம் வரும்போது இதுதான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கு, அப்போ நாம எது மேல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. நாம எதற்கு நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, என் நிமித்தமாக உலகமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அப்ப நாம உலகத்தை போக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை, உலக ஞாபகப்பா தேட தேவையில்லை. உலகத்தில் நடக்க மாற்றத்தை கவனிச்சு ஜெனரல் நாலேஜ் எடுத்துட்டு தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு சொல்றாரு தேவன் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகாம நெற்றியை செய்கிறவங்க அறியாம கொடுத்தான், சாப்பாம கொடுத்தான். அப்ப நற்கிரியா என்ன, ஸ்கூல்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு மிஷனரிஸ் வச்சு அப்படி செய்யறது நற்கிரியை உண்மைதான். ஆனா என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது சொல்லுங்க சரிங்களா, அதெல்லாம் உண்மைதான். சத்தியம் கிடையாது. சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நற்கிரியா என்ன அதை நம்ம பார்க்கலாம். சாதாரண சமூக வேலையை கழிப்பது சாப்பிடாம உயிரோட இருக்கலாம் சொல்லுவாங்க. விஜய் ஜீவன் என்ன, பூமியில கிடைக்க போற விஜய் ஜீவன் என்ன, சாப்பிட்டா யாரும் உயிர் வரலாம். சாதாரண சாப்பிடாம உயிர்வாங்க அப்படியா, சாகாமை பாவம் செய்கிறாங்கன்னா சாதம் சாதாரண ஆபத்தை சொல்லுங்க. பாவம் செய்யாம பாவத்திலிருந்து விடுதலை, பாவமே இல்லாத ஒரு நிலைமை, பாவமே செய்ய மாட்டாங்க உறுதிப்பட்ட ஒரு நிலை என்ன பார்க்கணும்னா சாகாமியா. இந்த சாகாமின்னு இல்ல சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு விதமா என்ன வாங்க பண்ண தேவனுடைய தாயப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணுங்க தரிசி சொல்லுங்க, ஏசி கிறிஸ்துக்கு ஒப்பா நம்ம மாறணும் அப்படிங்கிறது அதை சொல்லலாம். இன்னொரு விதமா நம்ம என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா அதான் திவ்ய சுபாவம். ஒரு கொஸ்டின் என்னன்னா, திவ்ய சுபாவம் எங்க போய் யாருக்கிட்ட எப்போ நம்ம வாங்கிக்கிறோம்? திவ்ய சுபாவத்தை நல்லோருக்கு போய் வேலையிலேருந்து நம்ம வாங்கி போறோமா? இப்படி யோசிக்கும் போது திவ்ய சுபாவம் டிவைன் நேச்சர், பாவ சுபாவம் எங்க இருக்கு? இந்த பூமியில நம்ம பார்க்கும்போது பாவ சுபாவம் மனுஷங்கள் பாவத்தில் விழுந்தாங்க. இந்த டிவைன் நேச்சர் அங்க போய் வேலைக்கிட்ட வாங்க போற பொருள் கிடையாது.
அப்படி போய் தேவையான திவ்ய சுபாவத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. திவ்ய சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது கேரக்டர், டிவைன் கேரக்டர், தெய்வீக குண லட்சணங்கள் அது எங்க கிடைக்கிறதா இருக்கு, எங்க பெற்றுக்கொள்றதா இருக்கு, எங்க பயிற்சி செய்யறதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில தான் அந்த டிவைன் நேச்சரை பெற்றுக்கொள்ள முடியும். பூமியில தான் அந்த டிவைன் நேச்சரை பயிற்சி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப இந்த டிவைன் நேச்சர் இந்த பூமியில தான் கிடைக்கும்னா எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சுத்தி பார்க்கும்போது நம்ம வருஷ படிக்கல பாருங்க. 2 பேருல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இசையினால உலகத்துக்கு உண்டான கேட்டுக்க தம்பி நித்திய சுபாவத்தை பங்குள்ளோர் லாபம் படிக்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஸ்டெப்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, உலகத்துக்கு உண்டான கேட்டுக்க தப்பிச்சுட்டு அப்புறம் நமக்கு எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றோமா, எதுல பார்ட்டிசிபேட் பண்றோமா, திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டதுக்கு நாம் பங்கு பெறணும். We are participating to get divine nature. அப்போ உலகத்துக்கு உண்டான கேட்டுலேருந்து தப்புறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் படித்தோம்னா 15ஆம் வசனத்தை படிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாமல் இருந்தது. இப்போ உலகத்துல என்னென்னமோ இருக்கு சரிங்களா, எவ்வளோ விஷயங்கள் சரிங்களா. ஒரு காரணம் வச்சுக்கிறோம் என்ன வருதுன்னா, அதனாலதான் நம்ம பார்க்கும்போது இந்த டாபிக் ஸ்டடி படிக்கிறதுக்கு போது கவனமா இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, உலக தேவன் யோகா உலகத்தை அன்பு கூட்டான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டாரு உலகத்தை அன்பு கூடாது என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம சிந்திக்கும் போது இந்த உலகம்னா என்னன்னு சொல்லி கீழே உள்ள அந்த உலகத்துல உண்டானவைகள் அப்படின்னு சொல்லும் போது எந்த உலகம் அப்படின்னு கீழே சொல்றாரு. இந்த உலகத்துல இது இருக்கா, உலகம்னால இதுதான் இருக்கா, உலகத்துல எவ்வளவு இருக்கு, அவன் ஒன்றரை இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது எங்க இருக்கு, இது எப்படி இல்லைன்னா இதானா உண்டாங்களா, எப்படி உள்ள வந்து இதெல்லாம் தெரிவித்து அதுல மட்டும் தப்பு வெளியே வந்தாலும் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், திவ்ய சுபாவத்துல பங்கு பெற முடியும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தோடு தெரிஞ்சுக்கணும், பொய்யிலிருந்து உண்மை, உண்மையிலிருந்து சத்தியத்தை. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்போ மாம்சத்துடைய மரணம், மாம்சத்துடைய மரணம் சொல்லும் போது பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்சத்துடைய மரணம். பாவம்னா என்ன, பாவம்னா என்ன, பாவம்னா பாவம் போது தேவனுக்கு விரோதமான எந்த செயலுமே பாவம். இதுல முதல் தெளிவு நமக்கு வேணும். ஒரு பொருளை நான் ஆசைப்படுறேன், பண ஆசை தீங்கா இருக்கு, பொருள் ஆசை தீங்கா இருக்கு, பாவம் ஆசை. யாருமே பொருளை வாங்குறது இல்லையா, யாருமே பணம் சம்பாதிக்கிறது இல்லையா, வேலை செய்யல சாப்பிடாதுன்னு சொல்றாரு, சாப்பிட்டாதான் கரை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப எப்படி, அப்போ இந்த உலகத்துல இருக்கிற நாம பாவம் தான் என்ன, இச்சையா என்ன, அப்ப நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எதை வச்சு நாம அமைக்கிறது, உலகத்திலே மொத்தம் தப்பு சொல்லி வந்துனேன் போக சொல்லுங்க. இந்த மாசத்துலேருந்து மறுபடிய உலகத்தில் உள்ளது. இத
மாம்ச சிந்தைக்குள்ளதான் அந்த 3 விஷயமே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல எத்தனையோ விஷயத்துக்கு எதுக்கோ போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க நம்ம சிந்திக்கும் போது இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுக்காக தான் போராடுறாங்க. கண்கள் இச்சை நிறைவேற்றுக்காக தான் போராடுறாங்க. ஜீவனத்தில் தன்னோட வேற பெருமைப்படுத்திக்கிறதுக்காக தான் போராடுறாங்க. யாராவது போராடுறாங்க? ஒரு நாடு போராடுது. ஒரு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா தான் என்னவா இருக்கணுமா? பெருமை. அதான் ஜீவனத்தில் பெருமை. தான் நினைக்கிறதுனா தன் நாட்டு புதிகன் கிடைக்கணுமா? ஆசை இல்லைங்களா? எங்க பார்க்கறதையும் அவங்க அப்லோட் பண்ணுமா? கண்களின் இச்சை. இதனாலதான் ஒரு நாட்டுக்கு என்ன நடக்குது? ஒரு யுத்தமே நடக்குது. ஒரு நாட்டுக்குள்ள கூட எதனால வாரம் நடக்குது? நம்ம இந்தியா மேப்ல பார்க்கணும். பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா எல்லாம் நாட்டுல தான் இருக்கு. ஆனா இந்தியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இல்லை. ஏன் நடக்குது? ஏன் போராடுறாங்க? அவங்க நினைச்ச விருப்பத்தை அவங்களுக்கு நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்க போராடுறாங்கன்னு பார்க்கணும். சரி, இதோட தான் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அது கூட கிடையாது. கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் இப்போ மக்களுக்கும் போராட்டம் நடக்குது. அடுத்து பார்த்தா மக்களுக்குள்ளேயே சமுதாயம் என்ன பண்றாங்க? ஒரு மதத்துக்கு என்ன நடக்குது? அவங்களுக்கு தான் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு தான் இவ்வளவு சீட் கிடைக்கும், அவங்களுக்கு தான் இவ்வளவு நன்மை கிடைக்கணும், எங்களுக்கு தான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. சரி, ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் நடந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லையா? பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்கும், போராட்டம். ஏன்னா நான் பார்க்கும்போது இவருக்கு அந்த கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் நல்லா பெட்டரா அவரு வீட்டுக்கு வரணும், அதுக்காக சண்டை போடுறது. மார்க்கெட்டிங் இசை கணக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு சண்டை போடுறது. கணக்கு இந்த நிலை வேணும், அந்த சொத்து வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலி சண்டை வருது. அது பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு போராட்டம் இருக்கு. எதுக்கு போராட்டம் உலகத்துல பார்க்கும்போதுன்னா, ஒரு மனுஷன் நல்லா வாழணும் சகோதரர்கள் என்ன பண்றான்? போராட்டம். ஒரு கொஸ்டின் என்ன, நல்லா வாழணும்னா என்ன? நல்லா வாழணும்னா என்ன பண்ணுது? நல்லா வாழணும்னா என்ன பண்ணுது பார்க்கும்போது நம்ம சிந்திச்சு பார்த்தா இந்த 3 விஷயத்த ஒருத்தன் எவ்வளவு நிறைவேற்றானோ அவன் நல்லா வாழ்ந்துதான் ஃபீல் பண்றான். தன் நினைச்சதெல்லாம் கிடைக்குதுன்னா, சாப்பிட்டாங்க மாசத்தின் இசைதான் நிறைவேற்றினா அவரு என்னப்பா அவர் நினைச்சதெல்லாம் கிடைக்காது. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் போய் பார்த்தா கங்கை ஊட்டிக்கு கொடைக்கானல் போறாங்க, ஏதாவது எடுத்துட்டு வர மாட்டோம்னா நேற்று கிடைக்கல எல்லாரும் போறாங்க, போய் பார்த்துட்டு வராங்க, அவ்வளவுதான். இதுக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வட்டி கட்டி லோன்லாம் போட்டு போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் கஷ்டம் சொல்றது தங்களுக்கு நிறைவேற்றத்துக்காக. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜீவனுக்கு பெருமை. உலகத்துல நம்ம பார்க்கும்போது தன்னோட பேர் பொலிட்டிஷியன் அரசியல்னாலே ஜீவனுக்கு பெருமை தான். தன்னோட பேரை முன்னாடி நிறுத்திக்கணும். இதுக்காக இந்த உலகத்துல பார்க்கும்போது போராடுறது. அப்ப இந்த உலகம்னு சொல்லிட்டாலே ஒவ்வொரு மனுஷனுமே இந்த 3 விஷயத்தை நிறைவேற்றத்துக்காக தான். அந்த 3 விஷயத்துல தீவிரமா கண்கள் நிச்சயம், மாற்றத்து நிச்சயம், ஜீவத்தின் பெருமையும் அவன் அதை நாட்டுறதுக்கு அதை அவன் செயல்படுத்துறதுக்காக தான் அவன் வாழலாம். அது ரொம்ப ஸ்பீடா நிறைவேற்று நினைக்கலாம். ஏன்னா ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்துடும். அவன் சாகிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணணும்னா நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அதுக்கு புரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இசையை அவன் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நீதி யோசிக்கும் போது தன்னுடைய விருப்பத்தை செஞ்சுக்கிறது நிறைவேற்றிக்கிறது பாவமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது பாவம் இல்லை. அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக பாவம் பண்ணா, பாவம் பண்ணணும்னு நினைச்சா அது என்னதான் சொல்லுங்க. சரி, நாங்க ஒரு நல்ல சட்டை வாங்கி போறது வீட்டை கிடையாது சொல்லுங்க. இந்த சட்டை வாங்கி போறதுக்காக புதுக்கிட்டே நினைச்சோம். சரி, புரிஞ்சுக்காக நம்ம அப்பெல்லாம் செய்ய போறதில்ல. அப்ப பார்க்கும்போது இந்த இசையெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாச இசையை இனாகிரேட் பண்ணி வச்சது யாருன்னா ஆதாம்.
தன் மனைவிக்கு எதுக்கு படுத்தாரு துணைய தேவன் தான் படுத்தாரு, நல்லா எதிர்பார்த்தான்னு படுத்தாரு. ஆனா தேவன் தடை பண்ணாரா? ஆனா அந்த அம்மா பாவம் பண்ணிட்டாரு. இப்போ தன் மனைவியோட வாழணும்னு நினைச்சிருக்கு, ஆக வந்துச்சு, வீட்டுக்கு கொடுக்க மனசு இல்லை, வாழணும்னு தேவன் கொடுத்தாரு. அது வரைக்கும் அந்த விருப்பம் பாவம் இல்லை, இச்சையா இல்லை. ஆனா தேவன் கொடுத்த கனியை புசிச்சா கூட பரவாயில்லை, தன் மனைவி மேல உள்ள மாசம் என்ன பண்ண முடியும்? அவரால் அந்த மாசம் விருப்பம் இச்சையா மாறிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது ஏவா கண்கள் இசை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம்னா பார்வை இன்பமும் நல்லா பலபலம் இருக்குங்க, வாங்கலாம் போல இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்கள் இசை, எந்த பொருளையும் நம்ம ஆசைப்படுறது. நான் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமா சிந்திச்சு செயல்பட்டு உன்னை அடையணும்னு நினைச்சா அது இசை தான். அப்ப தேவனுடைய சாப்பிடாத சொன்ன அந்த கனியை மீறி சாப்பிடும் போது அந்த விருப்பம் என்ன ஆயிடுச்சு? நிச்சயமா நிச்சயம் எங்க கொண்டு போய் விட்டுருமா? பாவத்தை, பாவம் எங்க போகுமா? மரணத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஜீவனத்துக்கு பெருமை, மாம்ச இசைக்கு கல்வி ஜீவனத்துக்கு பெருமை. அதான் காரணம், ப்ரொடெக்ஷன். தன் சகோதரனை பார்க்க இவர் எப்படி இருக்கணுமா? நான் கொடுக்கறதா நீங்க அர்த்தப்படிக்கணும். ஜீவனுக்கு பெருமை வந்துச்சு. இது 3 சேர்ந்ததான் மாம்சத்தை. ஆதாம்ல இருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் டிஃபால்ட்டா இந்த மாம்சத்தை இருக்கு. இந்த மாம்சத்தை எங்க இருக்கு? அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளையும் ஒரு எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க இருக்கு. இதுக்குள்ள இந்த மாம்ச சிந்தைக்குள்ள 3 விஷயம் இருக்கு. பிரிச்சு பார்த்தா அந்த 3 விஷயத்தை விட்டு என்ன பண்ணணுமா? வெளியா உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு கேடு உலகத்துல உண்டாயிருக்கு. எதனால உண்டாயிருக்கு? ஒவ்வொரு மனுஷத்துலையும் இருப்பாங்க. இதனால எல்லா பேரும் உண்டாயிருக்கு. அங்கேயே இங்க வரல, இங்க என்ன ஆயிருக்கு? எல்லாம் உண்டாயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 99.9% எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுமே இந்த 3 விஷயத்தை நிறைவேற்றுக்காக தான் அதிசீக்கிரமா பயன்படுத்துறது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சாதகமா பயன்படுத்தினாலும் நம்ம பிள்ளைங்க பார்க்கலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது உலகத்துக்கு உண்டான இந்த கேட்டுக்கு நாம தப்புறோம். இது தப்புறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? இஸ்ராயல் ஜனங்களை கூப்பிட்டு நம்மளுக்கு பிரமாணம் என்ன பண்ணலாம் கொடுத்தாரு. நீ என்ன பண்ணாருப்பா? பாவம் பிறகு பொருளை யார் இருப்பாங்க? மாம்சத்தின் நிச்சயம் விட்டு வெளியே வருது, கண்ணின் நிச்சயம் விட்டு வெளியே வருது, ஜீவனத்தின் நிச்சயம் விட்டு வெளியே வருது. எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் கற்பனைக்குள்ள இருக்கு. இதை ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணா அவன் உலகத்துக்கு வெளியே வந்துடுவான். என்ன இந்த நியாயப்பிரமாணம், இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தினால கிடைக்க பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா உயிர் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா வெளியே வந்தாங்க. ஆனா எப்படி வந்தாங்கன்னா, ஒரு அப்பா இந்த மாதிரி உதாரணம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு, ஒரு பாத்திரம் சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணிய சூடை கம்மி பண்ணணும். என்ன பண்ணலாம்? பச்சை தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றலாம். தண்ணி ஆகுமா? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டவ் பற்ற வச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். பற்ற வச்சு எரியிற ஸ்டவ்ல சுடு தண்ணி கொதிக்குது, அதுல தண்ணியை ஊத்துறாங்க. நல்லா ஐஸை போட்டவன மாதிரிலாம் ஆயிடும், டெம்பரேச்சர் தான் ஆயிடும், லெவல் கிருவின் ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நியாயப்பிரமாணம் வந்துதான். கொஞ்சம் பலிக்கு செலுத்தணும், கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் சுத்தமா ஆகும், அப்புறம் மறுபடியும் கெட்டு போயிடும். காலைல தமிழ் நல் மனசாட்சி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கல் மனசாட்சி தான். ஏன்னா தேவன் கல்லறிந்து சொல்வாயாக அப்படின்னு சொல்லும் போது அது நினைச்சாலே பயமா இருக்கு. எப்படி ஒருத்தங்க கல் எடுத்து சாவடிக்குன்னா எவ்வளவு காட்டு வேணும் அவங்களுக்கு. தேவன் அவங்க சத்தியத்துக்கு விரோதமா நீ பேசிட்டப்பான்னு கல்ல அடிக்க மாட்டாங்க. போன வாரம் நான் கணக்கு கேட்டேன்ல, இஸ்ரேல் ஜனங்க அப்படிதான் தேவத்தையே அப்படி பண்ணாங்க. இப்பெல்லாம் அந்த சான்ஸ் இருக்கு, எத்தனை பேருக்கு அடி விடணுமோ தெரியல இல்லைங்களா? ஆனா இப்ப கூட உழுது அடி வார்த்தையை கல்லாக்கி அதை விட ரொம்ப வேணா போட்டுருக்காங்க இல்லைங்களா? நல் மனசாட்சி இருந்ததுன்னா இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி இந்த கல்லை அடிக்க கூடாது,
வார்த்தை இன்னும் கல்ல கூட நம்ம வீசக்கூடாது யாருமே. அப்ப பார்க்கும்போது சொல்ல சொல்லுங்க, யோசிச்சு பார்த்தா இந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு பூர்ணப்படுத்த முடியாம இருந்துச்சு இந்த நியாயப்பிரமாணம். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஆனா ஆஃப் பண்றதுக்கு யாராலுமே முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனாலும் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண முடியாது. இருக்கிற மாதிரி ஒரு ஐஸை போட்டா கொஞ்சம் குறையும், கொஞ்சம் பாவம் கண்ட்ரோல் ஆகும். புத்தர் மாதிரி கொஞ்சம் மெடிடேஷன் இருந்தா கொஞ்சம் பாவம் கண்ட்ரோல் ஆகும். உலகத்துல கொஞ்சம் வெளியே வரலாம். இமயமலைக்கு போனா கொஞ்சம் வரலாம். வெங்காயம் சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் இருக்கலாம். பூண்டு சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அந்த சூடு மறுபடி ஜாஸ்தி ஆயிடும், அந்த பாவம் மறுபடி போயிடும். ஆப்ஷனே கிடையாது, வேற வழியே இல்லை. எவ்வளவு பேர் எப்படி எப்படியே பார்த்தாங்க அந்த பாத்திரத்துல உள்ள, இந்த பாத்திரத்துல உள்ள இந்த பாவத்தை முழுசா யாராவது தான் பண்ணுங்க. ஆனா ஒருத்தர் வந்தாரு தெரியும், இயேசு கிறிஸ்து. அவரு உலகத்திலிருந்து உள்ள எந்த மனுஷனையும், அதான் அவருடைய ஒளி என்ன பண்றாரு, எல்லாரையும் உலகத்திலிருந்து வந்து எல்லாரையும் மீட்டுக் கொள்றாரு. சொல்றாரு, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். அலெக்சாண்டர் மாதிரி கட்டி எட்டு சண்டை போட்டாரா? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தன்னு சொல்றாரு. உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தார், அந்த வசனத்தை எப்படி பொருள்படுத்துறது, சத்தியம் என்ன, இயேசு கிறிஸ்து உலகத்தை எப்படிப்பா ஜெயித்தாரு? நீங்க ஒரு சதவீதம் சொல்ல சொன்னாரு. யாராவது கேட்டீங்கன்னா ஆன்சர் கொடுக்குறோம் நம்ம. ஏப்பா இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாரு சொல்லி எங்கப்பா ஜெயித்தாரு? அவரே பாவம் பருது, அவரே காப்பாற்று நடந்துட்டாங்க. அவருக்கு உலகத்தை ஜெயித்தார். பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். சொல்லுங்க, உலகத்தின் அதிபதி யாரு? சத்தியம் வேற, பரலோகத்தின் தேவன் எல்லாத்துக்கும். நம்ம பார்க்கும்போது சத்தியத்தினால பொய்யையும் உண்மையையும் தேவனுடைய காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம பார்க்கும்போது லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ஜீசஸ் 40 நாள் எனக்குலாம் இந்த அதிகாரம் படிக்கிறதுக்கு படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பற்றி வச்சிருக்கு. இவர் 40 நாள் இடம் பண்ணியிருந்தாருன்னா சாப்பிடாம இருந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கல்ல மாறு சொல்லி. இப்போ நாம என்ன அங்க சொல்லிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து ஏன் அந்த கல்ல அப்பமா மாற்றலாம்? பவர் தான் இருக்கு, முடியுமா முடியாதா? இல்லைங்க. பார்க்கும்போது அந்த மீனெல்லாம் என்ன பண்ணாரு, இதெல்லாம் அப்பதான் என்ன பண்ணாரு. ஆனா நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த கல்ல அப்பமா மாற்றலாம். நம்ம என்ன பார்த்தோம், விருப்பத்துக்கும் இச்சைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஆசைக்கும் இச்சைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய பிரமாணத்தை மீறி நாம எதையாச்சும் விரும்புவோம்னா அந்த விருப்பம் என்னவாயிடுது, சாப்பிடாதப்பான்னு சொன்ன அந்த கனியை சாப்பிட்டா அது சாப்பிடணும்னு நினைக்காது, சாப்பிட்டா அது பாவம். மற்ற எந்த கனி வேணாலும் சாப்பிட்டா அது தப்பே கிடையாது இல்லைங்களா? அப்ப இங்க பார்க்கும்போது இந்த கல்ல அப்பமா ஆகுதா அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டு தேவனுடைய பிரமாணத்தை மீறி அந்த கல்ல அவர் அப்பமா மாற்றி சாப்பிட்டா அது என்ன ஆகிடும், மாம்சத்துக்கு. ஏன்னா சாப்பிடுறது எதுக்கு கூடாது விஷயம், மாம்சத்துக்கு கூடாத விஷயம். அப்ப ஏற்று என்ன பண்ணாருன்னா, அவர் பார்க்கும்போது சத்தியத்தின்படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷன் இந்த கல்ல ஆதாமான எப்படி நினைக்காது, ஐயோ இந்த வியாபாரம் போனா நமக்கு இன்னொரு என்ன கிடைக்காதுப்பா. ஆனா ஏற்று சாப்பிடாம செத்து போனா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் உயிர் வாழ்றத தேவனாலதான். அப்போ அவரு தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமா மீறி அந்த கல்ல அப்ப பார்க்கணும்னு அவர் நினைக்கிற சொல்லிட்டு. அப்ப ஏசு கிறிஸ்து
என்னத்தை ஜெயிச்சாரு? சாத்தானுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன இருக்கு? சோதனை காரணம். ஏசு கிறிஸ்து கிட்ட உலகத்துல பிறந்த எந்த மனுஷனாலும் உலகத்தை ஜெயிக்க முடியல. உலகம்னா என்னன்னு பார்த்தா மாசத்து நிச்சை, ஜீவனிச்சை நிச்சை, கல்வியின் நிச்சை. ஏசு கிறிஸ்து மாம்சத்து நிச்சயம் என்ன பண்ண சொல்ல ஜெயிச்சாரா இல்லையா? அவரோட கல்ல பசிக்கிறது சொல்லி தேவனுடைய நாமத்தை அவர் என்ன பண்ணல? இல்லைன்னா வழங்கல. தேவையான அவர் என்ன பண்ணல? அவருக்கு கொடுத்த பவர் என்ன பண்ணல? அவரு மிஸ்யூஸ் பண்ணல. தன்னுடைய இச்சைக்காக அவர் என்ன பண்ணல? தன்னுடைய விருப்பத்துக்காக பண்ணிக்கணும். அவருடைய விருப்பத்துக்காக அவர் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பிரமாணத்தை அவர் மீறி எதையுமே செய்யலன்னு நம்ம பார்க்கணும். அப்படி செய்யறாரா இல்லையான்னு சொல்லி சாத்தான் டெஸ்ட் பண்ணா அப்படி பார்க்கும்போது அவர் செய்யல. மாம்சத்தை நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிப்பேன். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல இன்னைக்கு பொழுதுல உலகத்துல உள்ளது எல்லாத்தையும் காட்டி ஒண்ணுமே பண்ணாதப்பா, ஒண்ணுதான் அப்படின்னு எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ற எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த மண்டபத்து ஓனர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றான், இந்த மண்டபத்தை உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன், நல்லா சுத்தி பாருங்க. சொல்லும்போது ஒரு யோசனை கூட வரலாம், என்னடா இது யாரோ பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தனியா வாங்க, எத்தனை வாட்டி வேணாலும் நான் ஏசு கிறிஸ்துவ. ஆனா ஏசு கிறிஸ்து பாக்குறத உண்மையை வந்து நம்ம பார்க்க முடியும், ஆனா சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் முடியும். உண்மையை பார்க்கலாம், ஆனா சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் தான் முடியும். நீ காட்டுற இதெல்லாம் வந்து உண்மைதான்ப்பா, ஆனா சத்தியம் என்னன்னா பார்க்கும்போது பிதாவுடைய தேவனுடைய சத்திய திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஏசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு தன்னை ரட்சகரை ஆக்கணும், அடிமை பொருள் ஆக்கணும், மீட்கொள்ளணும் அந்த சத்தியத்தின் தெளிவு அவர் தெரிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்ல, அவர் கண்கள் நிச்சயம் இல்லை, பாவமே அறியாதவர் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன காட்டி என்ன மறைக்கினா கூட ஏசு கிறிஸ்துக்கு ஒரு ஆசை வரல. என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? தேவராய் சக்கரை மட்டுமே பணிந்து கொள்வாராங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த கண்களுக்கு ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? அடுத்து உலகத்தில் உண்டான இந்த மூணாவதா பார்க்கும்போது என்ன சொல்றது? தேவ குமாரன் பெருமை. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா சொல்லி நீ யாரை பார்த்து என்ன சொன்ன? நானே எல்லாத்தையும் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரனை என்னைய பார்த்து கேட்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேள்வி கேட்டாரா? தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டாரா? அந்த பெருமையில விழுந்து போனாரா? சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பெருமை என்ன பண்ண சொல்லுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறேன், பட் நீங்க அதை நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப ஏசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து ஜெயிச்சாரா இல்லையா? ஏசு கிறிஸ்து உலகத்தில் உண்டான மாம்ச இசையை ஜெயித்தார். பூமியில வாழ்ற நாட்கள் பூரா மாம்ச இசைய அவர்கிட்ட நெருங்கவே முடியல. அவர் பரிசுத்தரா இருந்தார். கண்கள் நிச்சய அவர்கிட்ட நெருங்கவே முடியல. அவர் பரிசுத்தரா இருந்தார். ஜீவனத்தின் பெருமை அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் உயர்த்திக்கணும்னா தன்னை எவ்வளவு வேணாலும் உயர்த்திக்கலாம், ஆனா தன்னை உயர்த்தவே இல்லை. அப்ப பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிச்சார் பண்ணி சொல்லுங்க. இப்ப நாம இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 பேரும் இந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஞானத்தான எடுக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி நம்மை பாவம் செய்ய தூண்டும் மாம்ச சிந்தை அந்த இசைகளை விட்டு சத்தியத்தை கேட்ட நாம அதை விட்டுட்டு நாம இதில் எப்படி இருக்க போறோம்னு சொல்லி ஞானத்தான் எடுக்கிறோம். அப்படின்னா உலகத்துல உள்ளவங்கன்னா நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன ஆயிரம் சொல்லுங்க, செத்து போயிடுறாங்க. ஆனா ஞானத்தான எடுத்தவங்கலாம் ஞானத்தான எடுக்கும் போது வசனம் படிக்க வேணாம். ரோம 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது என்ன பார்க்கணும்னா, நாம ஞானத்தான எடுப்போம், நம்ம என்ன ஆயிடும் மறுக்கணும். ஏசு கிறிஸ்து கொப்பா மறுக்கணும்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? அப்படி மறுத்தா நம்ம பறிச்சுப்போம். உலக மக்கள் போல இப்ப நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம இன்னும் போடுவோம்.
மரணத்துக்கு போயிடும். இந்த உலகத்துக்கு உண்டான இசைகள் படி வாழணும்னு ஒரு ஆசை வந்து அதை நிறைவேற்றினா முடிவு என்ன கிடைக்கும்? நமக்கு மரணம் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு உண்டான இந்த கேட்கிறது தப்பி நம்ம ஏற்று கிறிஸ்துக்கு ஒப்பா மறுக்கணும்னு நாம விரும்பி அது நடக்கணும்னு முடிவு நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்க பார்க்கணும். இதுதான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப ஞானஸ்தானம் எடுக்க தொடங்குறோம். நாம ஞானஸ்தானத்துல என்ன உறுதிமொழி எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்க நாம சிந்திக்கும் போது என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் உலகத்தார் அல்ல, அது போல நீங்களும் உலகத்தார் அல்ல இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது உலகத்துக்கு தலையை முழுகிறதா ஞானஸ்தானம், பாவத்துக்கு தலையை முழுகிறதா ஞானஸ்தானம், பிறந்த ஜாதிக்கு தலையை முழுகிறதா ஞானஸ்தானம், அந்தஸ்துக்கு தலையை முழுகிறதா ஞானஸ்தானம், பதவிக்கு தலையை முழுகிறதா ஞானஸ்தானம். யூதர் என்று கேட்க வேண்டாம், ஆண் என்றும் பெண் என்றும் இல்ல. நீ ஆபிரகாமின் விசுவாசத்தோட அவர் வாக்குத்தத்தத்துக்கு கிறிஸ்துவின் சந்ததி ஆகி நான் இனி ஏசு கிறிஸ்து பிலிப்பியர் 3:10 சொன்னது போல ஏசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம். அவர் இருக்கிற பாவம் எப்படி நெருக்கலையோ, பாவத்தை எதிர்த்து அவர் சத்தியத்தை கொண்டு எப்படி அவர் போராடினாரோ, சத்தியத்தை நிலை நிறுத்தினாரோ, அந்த மாதிரி நான் இனி வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம உடன்படிக்கை பண்றதுதான் ஞானஸ்நானத்துக்கு சொல்றது. இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு யார் உதவி செஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து. உதாரணத்தான் ஆரம்பிச்சோம். அந்த சூடு என்னவே ஆகல, குறைவே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து அசால்ட்டாங்க சொல்லாம ரொம்ப அழகா சாத்தானுக்கு போயிட்டாங்க. ஏன்னா மோசே ஆபிரகாம் எல்லாரும் செக் பண்ணி பார்த்தாரு, எங்கேயாவது ஒரு வீக் பாயிண்ட் இருந்தது. ஏசு கிறிஸ்துக்கிட்ட அப்படியே நினைச்சு வந்து பார்த்தாரு. அதான் திரும்பி வாரத்தில் பார்க்கும்போது கேட்டிருப்போம். சோதனைக்காரர் திரும்பி போயிட்டான்னு படிப்போம். லூக்கா 4 படிச்சுன்னா அப்புறம் எப்ப லாஸ்டா சின்ன மறந்துட்டு அப்புறம் என்ன பண்றான்? சோதனைக்காரன் மறுத்து வரான். ஏன்னா ஏசு கிறிஸ்து கிட்ட இவர் உலகத்தை ரொம்ப சாதாரணமா ஜெயிச்சவனா எப்படி ஒரு டெஸ்ட் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அவர்தான் இருக்கு, அவர்தான் இந்த வெகு காலம் வரவே இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அவர் பிடிக்கவே முடியும். ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சா சொல்லுங்க. அவர் உலகத்தை ஜெயிச்சாருன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அவர் வீட்டுக்கு கொண்டாட நம்மளை பார்க்கணும் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்மளை தகுதிப்படுத்துது. அந்த தகுதி ஞானஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. அந்த ஞானஸ்தானத்துல நாம என்ன உடன்படிக்கை பண்றோம்னா, நான் எல்லாம் பண்றது இல்லை, இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சுட்டேன், உலகத்துக்கு கேட்டுட்டு பாவத்துக்கு மரணத்துக்கு நான் தப்பிச்சுட்டேன். அப்படி வரவங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சூசன். சரி, உலகத்துக்கு போனான அதுக்கே தப்பிச்சு எதுக்காகப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? சிலர் நினைக்கிறாங்க ஊழியம் பண்றதுக்காக, சுவிசேஷ பிரகடனம், சுவிசேஷத்தை சொல்றதுக்காக தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அத சொன்னா நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஊழியம் பண்ணா நமக்கு சாதாரண கொடுப்பார். சாதாரணாவே என்னன்னு பார்த்துட்டு பாவம் செய்யாதுன்னு, ஆனா நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு கொடுப்பாரு. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்து தேவ சகோதரர்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களை பத்தி சொல்லும் போது தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள், நிறைய வேலை செய்யறாங்க. நாம இங்க வந்து உட்காரத்துக்கு நம்ம இங்க உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வேலை செய்யறதுன்னா தேவத்துல எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது சொல்லுங்க. அப்ப நாம் செய்யற ஊழியத்தை குறித்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, லூக்கா 14 தான். அது நம்ம படிச்சு பார்க்கும்போது தெரியும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரமே செய்தவங்க சொல்லுங்க. நாங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லிட்டோம், இவ்வளவு ஜனங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு செய்ய பாராட்டு விட்டீங்கன்னா, நான் காலையில எழுச்சி பிரஷ் பண்ணிட்டேன் சொல்லுவாங்க. போன போது பிரதர் நான் குடிச்சிட்டோம் பிரதர். ஏப்பா இது உன் டியூட்டி, உன் கடமை, நீ பல்லு வளர்க்கறது, நீ சாப்பிடுறது, வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு வேற எதையாச்சும் செஞ்சா உன் கடமையை மீறி பொய் சொல்லாம இருக்கியா? பொருள் ஈஸியாக இருக்கியா? பராமப்படாம இருக்கியா? போன வைக்கிறோம் சிக்னல் இல்ல, அங்கேயே இங்கேயும் சிக்னல் கட் ஆயிடும், இந்த சிக்னல் கட் ஆகாது, தேவனுக்கு நமக்கு சிக்னல் கட் ஆயிடும். கடமையை செய்யறோம் அவ்வளவுதான். அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் ஊழியம் செய்ய சொல்லி எனக்கு மேல செத்து போறது நல்லது,
ஊழியம் செய்யறது. God never depend man. எந்த மனுஷனையும் தேவன் நம்பி இல்லை. அப்படி நாம தேவனுக்கு இல்லாத அக்கறையா நம்ம நினைச்சோம்னா அவரை விட நாம மனத்தாழ்மையா இருக்கிறாங்க. அது பேர் மாயமான மனத்தாழ்மை. தேவனுடைய திட்டம் அவர் சொன்ன 450 வருஷம் முடியும்னா அன்னைக்கு இரவே கிளம்புவாங்க. அவர் பிளான் எக்ஸிக்யூட் ஆகி போயிட்டே இருப்போம். எவ்வளவு பேர் உலகத்துக்கு முன்னாடி கேட்டு தப்பிச்சு வந்து திவ்ய சுபாவத்துல பங்கு பெற்றாங்கன்னா அந்த பிளான்ல தேவன் நினைச்ச தெரிந்து கொண்ட எதுக்காக சூஸ் பண்ணாரோ அந்த சரியான இடத்துல இருக்கலாம். அப்ப உலகத்துக்கு உண்டான கேட்டுலேருந்து நம்ம எதுக்காக தப்பிச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவ்வளவு ஜனங்க பர்சன்டேஜ் தான் எனக்கு பார்க்கலாம். எதுக்கு ஏன் பார்த்தா டிவைன் நேச்சர், அந்த திவ்ய சுபாவத்துல நாம வளர்த்துக்கு தான். அந்த திவ்ய சுபாவம் நம்ம இடத்துல வளர்க்கறதுக்கு தான். அந்த திவ்ய சுபாவத்தின் இந்த குவாலிட்டி இப்போ வளர்த்துக்கு தான். இந்த குவாலிட்டிக்கு நம்ம பூரண ஆகிறதுனால தான் இந்த உலகமே எக்ஸிஸ்டிங் ஆகுது. இந்த உலகத்துல எரியிற ஒரு சின்ன ஒரு பல்பா இருந்தா கூட சரி, பிரகாசிக்கிற பெரிய சூரியனா இருந்தா கூட சரி, இந்த உலகம் இப்போ நாட் பிளான் ஏன் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிற்றுப்படிக்கு திவ்ய சுபாவத்துல பங்கு கொள்ளும் படிக்கு புதிய சித்திய காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பல கஷ்டம் அங்க போற வேலைக்கு போற சம்பாதிக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம் எல்லாம் பண்ணி ஒரு ஒரு நீங்க கிளம்பி வரத்துக்கு நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருப்போம். ஆபீஸ்ல லீவ் போயிட்டு இல்லைங்களா? அப்புறம் வீட்டுல ப்ராப்ளம் வந்து இருக்கும், அதை சரி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இன்னும் எவ்வளவு உடம்பு சரியா போயிருக்கோம், அதை சரி பண்ணியிருப்போம். எல்லாம் பண்ணது எதுக்காக தான்? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வரத்துக்காக தான். பிரதர் நான் வெயில மழையில எல்லாம் கஷ்டப்பட்டேன் பிரதர், ஆனா என்னால சந்தோஷம் வர முடியல. கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து நான் திரும்பி போயிருந்தா கூட நான் கஷ்டப்பட்டதுல ஒரு யூஸ்மே கிடையாது. அப்ப உலகத்துக்கு உண்டான கேட்கறது தப்பி வந்த நாம வேத மாணவரான நாம ஏன் அப்படின்னா புதிய சிருஷ்டி சொல்லும் போது திவ்ய சுபாவம், அந்த சுபாவம் உலகத்துல இதுக்கு முன்னாடி யாருக்கும் இல்லை. தேவனுடைய அந்த குணலட்சணம், தேவனுடைய சாயல், இந்த நேச்சர் ஆஃப் காட், அதை தரிச்சு கொள்ளணும். அந்த தரிச்சு கொள்றதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா வரதுதான் இந்த மனவாட்டி சபைன்னு பார்ப்போம். இந்த திவ்ய சுபாவத்துல நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க வரணும், அந்த ஈல்ட கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் மனவாட்டி சபையாக முடியும் பார்ப்போம். அப்போ திவ்ய சுபாவனா அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 2 பேரும் அந்த 4ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கலாம்? இங்க 8 காரியத்தை பத்தி பேசுறேன். நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். இதுல அவங்க பார்க்கும்போது இந்த சிறு விவிலியத்துல மற்ற நியூஸ்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 8 காரியம் எந்த மனுஷன் கிட்ட இருக்கோ, யாருக்கிட்ட இருக்கோ, அவங்க வந்து என்ன எப்படி எதுக்கு இது உதவி செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 9ஆம் வசனத்தை நீங்க 8ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. இவைகள்லாம் எவ்வளவு அந்த 8 காரியம் இல்லைங்களா? அவைகள் ஒருத்தருக்கு இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப என்னன்னா ஃப்ரூட்லெஸ்ஸா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கணும்? ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? தீவிரத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா யூஸ்லெஸ்ஸா இருக்க மாட்டோம்னு இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல படிக்கும்போது யூஸ்லெஸ், லேசினஸ், யூஸ்லெஸ் இருக்காது. எதுக்கு லேசினஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா
நம்ம எல்லாருக்குமே வந்து உலகத்துக்கு உண்டான கேட்டு தப்பி வந்துடுறோம். இனிமே அதெல்லாம் செய்யறது இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், உலகத்துக்கு உண்டான இசையெல்லாம் வெளியே வந்துடுறோம். தப்பி எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை தான், அது வேலை செய்யுதா? அது இன்னைக்கு மனசாட்சி என்ற பாடத்துக்கு அதான் இருக்காது. அது வேலை செய்யுதா? இப்ப வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திவ்ய சுபாவத்துல நாளுக்கு நாள் நம்ம வளர வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப திவ்ய சுபாவம்னா எங்கேயோ அங்க போய் தேவக்கிட்டே இருந்து பரலோகத்துல போயிட்டு வெயிட்டிங்ல இருந்து அங்க வாங்குறது கிடையாது. பாவ சாயில இருந்து தேவ சாயலா வந்து திவ்ய சுபாவம். இப்ப நம்ம பார்க்கும்போது சராசரி மனுஷனா நம்ம இருக்கிறதே குணத்துல இருக்குமானே டவுட்டா இருக்கு. இப்பதான் பார்க்கும்போது மிருக குணத்துக்கு கீழெல்லாம் மனுஷன் போயிட்டான். சிங்கம் கூட கொஞ்சம் பரவாயில்ல போல. மனுஷன் ரொம்ப மனுஷன் இன்னைக்கு உள்ள ஒரு ட்ரெண்டுல பார்க்கும்போது குழந்தைங்களே எப்படி இருக்குன்னா வீட்டுல கூட்டி வச்சு என் பையன் கிட்ட போயிட்டு என்னன்னா பணம் அப்படின்றான். அவங்க அவ்வளவு வெறித்தனமா இருக்கு அந்த ஒரு நேச்சர். இப்படிப்பட்ட நேச்சர்ல இருந்து டிவைன் நேச்சர் போறதுன்னா எப்படி இருக்க போயிட்டே இருக்க அப்படி யோசிக்கும் போது டிவைன் நேச்சர் தான் சுபாவனா நம்ம என்ன பார்க்கணும்னா சகோதரர்களே 8 காரியங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்கா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். விசுவாசமே என்னுடைய கேரக்டரா இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். விசுவாசமே என்னுடைய சுபாவமா இருந்துச்சுன்னா எப்படி பாவம் செய்யறது, பாவத்துல கர்ப்பம் தெளிக்கப்பட்ட டிஃபால்ட்டாவே நம்ம பாவம் செய்வோம், அதை சொல்லியே தரத்தால. அதே மாதிரி டிஃபால்ட்டாவே நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருந்தோம்னா டிஃபால்ட்டாவே தைரியம், நற்குணம், விருட்சி அப்படின்னு படிக்கும். டிஃபால்ட்டாவே அப்படி இருந்தோம்னா அதுவே நம்முடைய குணமா இருந்துச்சுன்னா ஞானம். நிறைய பேர் என்னன்னா ஞானம்னா தேவன் வரும் காரியங்களை நமக்கு சொல்றது வந்து ஞானம் தான். அந்த ஞானத்திலே நின்றக்கூடாது. ஞானம் அப்படின்னு பார்க்கும்போது ஞானமாய் நடப்பதே ஞானம். இப்ப ஞானமா நடக்கிறதே நம்முடைய குணமா இருந்துச்சுன்னா இச்சை அடக்கம் அப்படிங்கிறது நம்முடைய குணலட்சணமாவே இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது பொறுமை நம்முடைய குணமாவே இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாவே நம்ம பொறுமையா இருந்தோம்னா தேவபக்தி நம்முடைய குணமாவே தேவபக்தியே நம்முடைய குணமா இருந்துச்சுன்னா சகோதரன் சிநேகமே நம்முடைய குணமா இருந்துச்சுன்னா அன்பு டிஃபால்ட்டா நம்முடைய குணமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தனியற்றதா இருக்காது, திவ்ய சுபாவமா இருக்கும், டிவைன் நேச்சரா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல விசுவாசத்தை தளர விடாம இருந்தா அந்த குணம். இப்ப நம்ம கேட்கலாம் என்ன பிரச்சனை, தேவனுடைய குணம் வந்து ஆனா அவருக்கு வந்து விசுவாசம் இருக்கா? தேவனை எதை பார்த்து விசுவாசிக்க போறாரு? அவருக்கு விசுவாசன்றது ஒரு தேவை இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். தேவன் தான் ஏற்படுத்தின பிரமாணத்தின் மேல விசுவாசம் உள்ளவரா இருக்கிறார். அது ஜெயிக்கும்னு அவர் விசுவாசிக்கிறார். உலகத்துல ஒரு நீதிமான் இல்லாத பொழுது கூட நம்முடைய சத்தியமானது ஜெயிக்கும். தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த உலகத்துக்கு முடிவு வரும். தான் ஏற்படுத்தின சத்தியத்தின் மேல, திட்டத்தினால, டிவைன் பிளான் அது மேல அவர் நிச்சயம் உள்ளவரா இருக்கிறார். அது நிறைவேறுங்கிறது எந்த அளவு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, நாம கேட்ட இந்த சத்தியத்துல நாம நிலைச்சு நிக்கணும்னா உலகத்தை விட்டு தப்பிச்ச வந்த நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா திவ்ய சுபாவத்துல பங்கு கொள்றது. திவ்ய சுபாவம்னா ஏதோ நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு பையனை படிப்பான்னு சொன்னா அது நல்ல அட்வைஸ் கிடையாது. அவனை கூப்பிட்டு அட்லீஸ்ட் எப்படி படிக்கணும்னு ஒரு டிப்ஸ் சொன்னா எப்படி இருப்பான், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நிறைய பேர் பேரண்ட்ஸ் பண்றது இல்லை. படிக்கலன்றது குறையா சொல்றதை விட எப்படி படிக்கணும்னு சொல்லி தரலாம். அப்ப திவ்ய சுபாவத்தை பங்கு கொள்ளணுன்றதை விட திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தோட, தைரியத்தோட, ஞானத்தோட, இச்சை அடக்கத்தோட
பொறுமையோட தேவபக்தியும் சகோதரியும் அன்பையும் கூட்டி வளர்ந்தான் திவ்ய சுபாவமா நம்ம மாறணும் பார்க்கறது. அப்ப அது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது விசுவாசமும் தைரியத்தையும் நம்ம ஒன்னா பார்க்கலாம். இப்ப அது சில உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு கேட்ட சத்தியம் நம்ம மனசுல இருக்கும். சில நீங்க அப்படின்னா எகோவா தேவன் தான் தேவன், அவர் சொல்றதுக்கு கூட சில தைரியம் சொன்னா நம்ம யாரும் தப்பா நினைச்சிருவாங்களோ. நீங்க எந்த சபைக்கு போறீங்க, அது ஒரு சபை இருக்குது, ஏன்னா நம்ம சொன்னா எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களோ, எகோவா சொன்னா நம்மளுக்கு தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க ஏதாச்சும் நம்மள குறை சொல்லிடுவாங்களோ. விசுவாசத்தோட சத்தியம் அப்ப தூங்கிட்டு இருக்கோம், லேசினஸ் யூஸ்லெஸ்ஸா இருக்கும். நம்ம கேட்ட சத்தியம் உலகத்துக்கு முன்னாடி கேட்டு தப்பி வந்த நாம அதை செயல்படுத்த முடியாம இருக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தோட தைரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா கூட்ட வேண்டியதா இருக்கு. தேவார பத்தி நீ காலம் பார்க்கும்போது கூட அந்த வேதத்துல அந்த இடம் அந்த வசனங்கள் இடைப்பெற்றது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட அந்த ஊழியத்தில் அவர் வாங்கல, கல்ல எரிய சொல்லி மூர்க்கம் கொண்டு பாய்ந்தார்கள், மிருகம் தான் பாயம். அப்படி இருக்கும்போது கூட தேவன் விசுவாசத்தோட தைரியத்தை என்ன பண்ண வெளிப்படுத்தினா பார்க்கலாம். அந்த தைரியம் சாத்ராக் மேஷாக் இவங்க தானியல் புத்தகத்துல படிக்கிறோம். நீ நெருப்ப போட்டா கூட பரவாயில்லப்பா, சத்தியம் அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது விசுவாசத்தோட தைரியம். தைரியம் என்றது டீஃபால்ட்டா அவங்க வந்து எப்படின்னு பார்ப்ப கேட்ட சத்தியத்தினால அவங்க தைரியத்தை வளர்ந்துட்டாங்க, தைரியத்தினால சத்தியத்தை அவங்க ஏற்றுனாங்க. உலகத்துக்கு முன்னாடி கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த அந்த சிலையை வணங்கினாங்க. வணங்கிட்டு என்ன இருக்கும் இல்லைங்களா? ராஜாவோடைய இதுல உலக பிரகாரம் நிறைய கிடைச்சிருக்கோம். எந்த ராஜா, இந்த ராஜா உண்மையில அந்த ராஜா கிடையாது. சத்தியத்தின்படி நம்ம பார்க்கும்போது இப்போ கூட பார்வன் ராஜா என்ன பண்றான், அவன் சிலையை கையை வச்சு சாத்தான் என்ன பண்றான், பார்வன் தான் சாத்தான் என்ன அப்படின்னு சொல்றான். சாத்தான் இப்ப கூட என்ன பண்றான்னா, எதையாச்சும் ஒரு விக்கிரகத்தை, எதையாச்சும் ஒரு பொருளை, எதையாச்சும் ஒரு வேலையை, எதையாச்சும் ஒரு நபரை, எதையாச்சும் ஒரு சூழ்நிலை, எதையாச்சும் ஒரு கட்டாயத்தை கொடுத்து இது நீ செஞ்சனா உனக்கு கொடுப்பேன் ஒரு நிர்பந்தம் போட்டு. ஆனா தைரியமா விசுவாசத்தோட தைரியத்தை டீஃபால்ட்டா தூக்கி நான் என்ன பண்றது இல்லப்பா இதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் வேலை செய்ய உலகத்துக்கு முன்னால கேட்டு நம்ம என்ன பண்ணணும், நாம தப்பி சொல்ல முடியும். சில பேருக்கு தைரியம் வந்து ஓவர் கான்பிடன்ட் ஆகி துணிகரமா ஆயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது காயின் என்ன பண்ணாருன்னா தேவன்கிட்ட ரொம்ப தைரியமா பேசினாரு. என்ன சொன்னாருன்னா முகம் வேறுபட்டதுன்னு பார்ப்போம். ஆதாம் என்ன பண்ணாருன்னா தைரியமா பேசினார், தைரியம் இல்லை அது துணிகரம். என்ன சொல்லிட்டாருன்னா யாருன்னு நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா நம்ம யார் மேல பதிவு பண்றோம் சொல்லிட்டு, அதே மாதிரி அது ஆதாரத்துக்கு வந்து குணம் ஏப்பா நீங்க பழத்தை சாப்பிட்டேன்னு தேவன் கேட்டா இவங்க என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க பார்த்து கட்டி வைக்கீங்களா, அந்த அம்மா சாப்பிட்டு நான் என்ன பண்றது, எவ்வளவு தைரியமா பாருங்க. அப்பதான் தேவன் முடிவு பண்ணாரு, உன்னுடைய விஷயம் இல்ல ஸ்திரீ இருந்து எந்த ஸ்திரியை நீ அற்பமா நினைச்சியோ, எந்த ஸ்திரினால நீ பார்த்து அந்த ஸ்திரீ வாரி வந்து பார்க்க செய்வோம் அதை நிறுத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு தைரியமா இருக்குன்னு துணிகரமா என்ன பண்ணிடக்கூடாது தேவனுடைய வசனத்தை. அப்ப தைரியமா எல்லாம் துணிகரமா இருக்கக்கூடாதுன்னா ஞானமா நடக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமா நம்ம 2-3 கேரக்டர்ஸ் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா ஞானத்தோட இச்சை அடக்கமும் நமக்கு தேவையா இருக்கு. ஆபிரகாம்ல ஒரு விசுவாசத்துக்கு தான் நாம நினைச்சிருக்கோம். ஆனா ஆபிரகாம் கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க டிவைன் குவாலிட்டியில ஃபுல்ஃபில் ஆகல. மனவாட்டி சபைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரல, ஆனா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம படிக்கும் போது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதி ஆகமத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம். ஆதி ஆகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இவர் என்ன சொல்றாருன்னா செருப்பு மாற கூட நான் கேட்க மாட்டேன்ப்பா, எனக்கு தேவையில்லை. ஞானம் ஞானம்னா வந்து வரப்போற உலகத்தை பத்தி பேசுறது ஞானம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறதுல
ஞானமாய் நடப்பதற்கு உண்டான ஆரம்பம். நம்ம எவ்வளவு கேட்டாலும் நடக்கணும். ஆபிரகாம் எவ்வளவு ஞானமா நடந்தா பாருங்க. இந்த ஒரு வாரம் நான் கேட்டு எனக்கு வர்றதை பாருக்கலாம் இல்லைங்களா? விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது தாவீது விசுவாசத்துல பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு ஒரு லெஜெண்ட் தான். தைரியம். கோலியாத் எவ்வளவு பெரியவர், தாவீது எவ்வளவு சின்ன பையன். தாவீது கோலியாத்தோட விசுவாசத்துல பெரியார். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யாருக்குமே விசுவாசம் இல்லையா? தாவீதுக்கு இருந்துச்சா? இருந்தாங்க. ஆனா தாவீதுக்கு விசுவாசமா இருந்துச்சு, தைரியமா இருந்துச்சு. அதனால கோலியாத் அடிச்சாரு. இந்த தைரியத்தை கரெக்டா யூஸ் பண்ணாரு. எப்ப பாக்குறோம்னா சவுல் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். சவுல வந்து அதாவது தாவீதை எந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சவுல் தானம் வாங்கறதுக்கு வந்து வகை தேடிட்டு அப்படி இருக்கும் போது சவுல் தாவீதுக்கு கிட்ட யார் மாற்றுறது? சவுல் மாற்றாரு. ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவன் படிக்கும் போது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் படிக்கிறாங்க. பாருங்க, பக்கத்திலே ஒரு ஆள் வந்து தூண்டிட்டே இருக்கான். என்ன மாதிரி ஒரு டெம்ப்டேஷன் பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்து இதுதான் தேவன் கூட சத்துரு உங்க கையில ஒப்புப்பட்டா சரி அப்படின்னு யோசிக்கும் போது கூட என்ன ஒரு ஞானம். கீழே உள்ள வசனத்தை படிச்சா ரொம்ப பேஜாராயிருக்கு. நம்ம இதுல சொல்லும் போது சென்னை இதுல சொன்னா ரொம்ப திணறி போயிடுற மாதிரி இருக்கு. தாவீதுடைய அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுது. இவர் எதுக்கு ஃபீல் பண்ணுவாருன்னா, நான் அவருடைய அந்த தாழ்மையோட தொங்கல போய் அதை அறுக்கிறதுக்கே தாவீது ஃபீல் பண்ணுவாரு. பார்க்கும்போது எவ்வளவு ஞானமா நடந்தா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம் டிஃபால்ட்டா நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இதெல்லாம் டிவைன் குவாலிட்டி. அப்ப நம்ம பார்க்கும்போது அடுத்து இசை அடக்கத்தை பத்தி பார்க்கும்போது ஞானமா நடந்தா இசை அடக்கம் எல்லாத்துக்கும் 4 பாயிண்ட். இசை அடக்கம் பார்க்கும்போது இசை அடக்கம் நம்முடைய சுபாவமாக இசை அடக்கம் மாறணும். அதுக்காக சத்தியத்தை கேட்கணும், அதுக்காக பேசணும், அதுக்காக முயற்சி பண்ணணும், அதுக்காக பயிற்சி பண்ணணும், அதுக்காக நாம வாழ வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இசை அடக்கம் நம்ம சொல்லும் போது நம்ம இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிப்போம். என்னன்னா அந்நியராக பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, காணி ஆசிரியர் வித்து அப்போஸ்தலரை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. விசுவாசத்துக்கு தைரியம் இருந்துச்சு, ஞானமா என்ன பண்ணாங்க, தேவத திட்டம் இப்படி இருக்கு சொல்லி விட்டாங்க. ஆனா கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, விசுவாசம் தைரியம் ஞானம் இருந்து கூட கொஞ்சோண்டு இசை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இசை அடக்கம் இல்லாததுனால மரணம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு கூட சந்தோஷம் இருக்கு. நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது சவுலுக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த அமிலேக்கருடைய அந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தது நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இசை வந்துடுச்சு நம்ம பார்க்கும்போது. அப்ப நம்ம இசை அடக்கம் உள்ளவங்களா இருக்கிறது வந்து டிஃபால்ட்டா இருக்கணும். பை டிஃபால்ட் நம்ம கருத்துல எப்படி இருக்கிறோம், இசை உள்ளவர்களா இருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமா நம்ம எந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு பார்க்கும்போது இசை அடக்கம் உள்ளவங்களா நம்ம மாற வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய சுபாவம் இசை அடக்கம் உள்ளதா இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பொறுமை இல்லைங்களா. பொறுமையை பற்றி பேச உங்களுக்கு பொறுமை தான் சொல்லணும். ஏன்னா அது அவ்வளவு பெருசா நம்ம இருக்கு. ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல எல்லா விதமான அந்த தேவத சித்தம் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. ஆனா இன்னைக்கு என்னன்னா பொறுமையை பற்றி பெருசா பேசுறதுக்கு இல்லை. சவுல பார்க்கும்போது பொறுமை இல்லாததுனாலதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டென்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. என்னப்பா என்ன சாம்பல் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பண்றது அந்த பலி கொடுத்துட்டார். அவரே ஓனா பலி கொடுத்துட்டாரு பார்ப்போம். அப்ப நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன இருக்கு, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியா இருக்கு. பொறுமையினால நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது 3/4 மணி நேரம் தான் வந்து சப்ஜெக்டை கேட்க போயிருக்கோம். அதை வந்து எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா பேசம் கூட சொல்றது இல்லை. சர்வீஸ் வேலை மாணவன் தான் சொல்றாங்க 3/4 மணி நேரம் தான் ஹியூமன் கெப்பாசிட்டி பண்ணுது. எந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க, எந்த டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது? வெள்ளூர் சிஎம்சியோட ஹெச்ஓடியை நான் பார்த்து கேட்டேன்.
சைக்காட்ரிஸ்ட் யாருப்பா சொன்னது? எல்கேஜி பையனுக்கு 1 hour கிளாஸ் எடுக்கிறாங்கப்பா, 3.5 மணி நேரம் படம் பார்க்குறாங்கப்பா, இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இதுக்கே பொறுமை இல்லை. பொறுமையே நம்முடைய சுபாவமா ஆகணும்னா யோசிச்சு பார்க்கும்போது நாம எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, இதுக்காக தான் அழைக்கப்பட்டோம், இல்லைங்களா? அப்ப அடுத்ததா நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இப்போ ஆனா பொறுமை வருது எப்போ வருதுன்னா, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கிடைக்குதுன்னா அதே மாதிரி காலைல 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்க வருது. யாராச்சும் நம்ம பணம் கொடுக்குறாங்கன்னா அங்க பொறுமை வருது. அவங்க 4 பேருக்கு நீங்க கூட வாங்கிட்டு வந்துடுறோம், இல்லைங்களா? பார்க்கும்போது என்ன சேர்க்க சொல்ல. ஆனா அந்த கேள்வி என்ன பண்ண நம்ம தப்பிச்சு திவ்ய சுபாவம், நித்திய பொறுமை, நீடிய பொறுமைக்கு நம்ம வரணும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது என்னது வேற பக்தி. இந்த பொறுமை சொல்லும்போது நீடிய சாந்தத்துக்கு பொறுமைக்கு ஒரு வித்தியாசம் நிறைய பேர் சிந்திச்சு பார்க்கும்போது, நீடிய பொறுமைன்னா நம்ம ஒரு விஷயம் வர கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்றதுதான் நீடிய பொறுமை. நீடிய சாந்தம்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறது, துன்பத்தை சகிக்கிறது தான் நீடிய சாந்தம். இந்த நீடிய சாந்தம் தான் தேவ பக்தி. அன்றி தேவ பக்தியாய் நடக்க விரும்ப யாரும் துன்பம் வருவார்கள். வசனம் எல்லாம் தெரியும் சார், நான் பார்க்க போறேன். அப்போ பவுல் லெஜெண்ட், அவருடைய வஸ்திரம் பட்ட உடனே அப்படியே ஆள் நீண்டு உட்காந்தான், வியாதிப்பட்டவன். அப்போ சில நிறைவேற்றி படிக்கும் போது வசனம் ஜூபிட்டர் தேவதூதன், ஜூபிட்டர்னா தேவதூதன் கூட அடையாளம். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க பண்ற மாதிரி அது இன்னைக்கு அப்படித்தான் ஆயிடுச்சு. கிறிஸ்தவத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, சிவபெருமான் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து என்னப்பா சிவபெருமான் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி புரிஞ்சாதுல கிரேக்க கடவுள்கள்ல ஜூபிட்டர் பவுலை பார்த்து அப்படி பிரமிச்சு சன்னாய் போனாங்க. சொல்ல அவருடைய கையில மூலமா நடந்த அற்புதத்தை மிராக்கில பார்த்து. ஆனா பவுல் கிட்ட பார்க்கும்போது தேவ பக்தி துன்பத்தை அந்த பவுலையும் கீழாக என்ன பண்ணாங்க, அடிச்சு இது பண்ணப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. நம்ம பாட்டா பாடி இருக்கோம், நம்ம பாட்டா பாடி இருக்கோம். அவர் பாட்டு பண்ண தேவனை குறிச்சு பாட்டு பண்ணாரு. நம்ம எதெல்லாம் யாரெல்லாம் மெதிக்க இருப்போம் தெரியல. அப்படியே நான் பாட்டும் ஒழுங்காங்க ஒரு மெதர் பாட்டு வந்தா இருக்கலாம். உங்களுக்கு சத்திய தெரியுமா அது தெரியுமான்னாரு. அன்னைக்கே கொஞ்சம் உஷாரா இல்லாம விட்டுட்டேன் நானு. இப்பெல்லாம் பெற்று கேளுட்டேன், இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, துன்பப்படுகிறத சத்தியத்தின் துன்பத்தை இன்பமா நினைக்கிறத தேவ பக்தி. ஒரு நினைச்சாரா? நினைச்சார். எப்படின்னா 2 அதிகாரத்துல 9 படிக்கும்போது படிங்க, 7 படிங்க. என்ன படிக்கிறீங்க? ஒரு முள்ளு என்ன முள்ளு, என்ன மாதிரி தெரியுங்களா? அவர் பார்க்கும்போது எந்த வஸ்திரப்பட்டா யாரும் சொன்னாங்களோ, அப்போ பவுல் தேவன்கிட்ட போயிட்டு 3 வாட்டி ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணாராம்? இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு, என்ன பண்ண அப்படிதான் வசனம். என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. எப்படிப்பட்ட பவுல் போய் ஜெபம் பண்ணாரு? ஜூபிட்டர்னு அழைக்கப்பட்ட பவுல் அந்த வஸ்திரப்பட்ட சுகமாக்கப்பட்ட அந்த பவுல், அவருக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு ஒரு வேதனை, அவருக்கு ஒரு முள் கொடுக்கும் போது அவர் போய் ஜெபம் பண்ண வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு. மறுபடியும் போய் கேட்டாருன்னா அப்படின்னா என்ன ஆகும்? சரி ஆகணும் என்ன பண்ணிருக்காரு? இவரு விரும்பி இருக்காருன்னு அர்த்தம். போய் ஜெபம் பண்ணாரு. அப்ப அதோட கூட உள்ள மறுபடியும் தேவன்கிட்ட போய் கேட்கிறாரு, தேவனே இந்த
கஷ்டம் வியாதி வியாதின்னு நான் சொல்ல வர தெரியல அவருக்கு என்ன கஷ்டம்னு அது எக்ஸ்பிளைன் வச்சுப்போம் நமக்கு அதை பத்தி பேச சமயம் இல்லை. அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் சொல்லும்போது தேவன் என்ன ரிப்ளை பண்றாருன்னா 9ஆம் அப்போ தேவன் போய் கேட்டவனும் தேவன் என்ன சொன்னார்னா உங்க வியாதி போயிடும், உங்க கஷ்டம் போயிடும், உங்க வேலை கிடைச்சிடும், உனக்கு அது ஆயிடும் இது ஆயிடும் இப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். உன்னை தூக்கிட்டவங்களாம் உன்னை பெருமையா பேசுவாங்க, உன்னை இப்படி பண்ணவங்களாம் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல தேவன் ஒன்றும் அவருக்கு பதிலே கொடுக்கல. என்ன சும்மா வந்து கேட்டுட்டே இருக்கேன் என் கிருபை உனக்கு போரும் அப்படின்னு. இப்போ இவரு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். என்ன சொல்றாருன்னா நீ பலவீனமா இருக்கும் பொழுது இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கிறதுனால கவலைப்படாத, நீ துன்பப்படுறதுனால கவலைப்படாத, அதனால ஒரு கிருபை உனக்கு கிடைக்கும். உன் பலவீனத்துல உன்னை யாராவது புறம்பா சொல்லும் போது, உன்னை குறை சொல்லும் போது, உங்க ஊழியத்தை, உங்க வாழ்க்கைய, உன்னுடைய நடத்தைய தெரியாது தேவனுக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், இஷ்டத்துக்கு சொல்லிடுவான். கஷ்டம் வரும் முழு இவங்க எனக்கு இப்படி பண்ணா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க, புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல விட்டுருப்பா. உடனே பவுலுடைய மனநிலை பாருங்க. அதான் பவுல் தேவ பக்தி துன்பத்தையும் அவர் நேசித்தார். The most challenging verses one of the verse அடுத்து படிக்க போறது ரொம்ப சவாலான வசனத்துல இது ஒரு வசனம் பைபிள்ல பார்க்கும்போது படிங்க. ஒரு முள்ளு இல்ல சொல்லிட்டாரு, எத்தனை முள்ளு துன்பங்கள் இலக்கியங்கள் யாராச்சும் பண்ணுவோமா கண்ணை மூடி கொஞ்சம் சோதிங்க, உங்க உடம்புங்க கஷ்டத்தை கொடுங்க, வியாதியை கொடுங்க, எனக்கு வேலை போட்டோம் சொல்லும் போது ஏன் நல்ல வாங்க வராதா. பவுல் நம்ம சொல்ல தேவ பக்தி சத்தியத்தின் நிமிஷம் துன்பப்படுற சந்தோஷமா எழுதினார்கள். கட்டி அடிக்கும் போது கூட துதிக்கு போன டிஃபால்ட்டா தேவ பக்தி சொல்லுங்க. அந்த தேவ பக்தி நம்ம இடத்துலயும் சுபாவமா வர வேண்டியது. சொல்ல முடியாது இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தேவ பக்தி என்னதான் படம் வரல, எப்படி படம் திரும்ப கஷ்டத்தை குழம்ப கஷ்டம் இல்லாம கஷ்டம் சொன்னாங்க. அது வேற. ஆனா நாம சத்திய நிமிஷமா படக்கூடிய மாடுகள் கஷ்டங்கள் சந்தோஷமா என்றதான் என்ன தேவ பக்தி. இப்போ நீங்க அனலைஸ் பண்ண நம்ம விசுவாசம் எவ்வளவு இருக்கு, தைரியம் எவ்வளவு இருக்கு, ஞானமா எவ்வளவு கஷ்டம் பயன் எப்படி நடக்கும், அச்சை எனக்கு எவ்வளவு இருக்கு, பொறுமை எவ்வளவு இருக்கு, தேவ பக்தி எவ்வளவு இருக்கு. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் போனாலே காட்டு சொல்லிடுறோமா, தேவனை ரொம்ப மோசம் சொல்லிடுறோமா, சத்தியத்தை ஏன் சொல்லிடுறோமா. தேவ பக்தி இல்லையா, தேவன ராஜ்யத்தில் துன்பப்படணும்னு சொல்லியிருக்கு. சத்தியத்தை நிமிஷம் உலகத்துல இசையினால கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு தேவ பக்திக்கு சம்மந்தமே இல்லை. தப்பிக்கு வந்து சத்தியத்தின் நிமிஷமா பாடுபட்டா அது சந்தோஷமா என்னக்கூடிய குணம் வச்சுக்க தேவ பக்தி. அடுத்ததான் நம்ம பார்க்கணும் சகோதர டிவைன் குவாலிட்டி டிஃபால்ட்டா நம்ம கிட்ட பூரணம் அடைய வேண்டியது வர வேண்டியது. அப்போ சகோதர ஸ்நேகம் சொல்லும் போது நம்ம விசுவாச குடும்பம்னு சொல்லி சொல்றாரு. ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஸ்நேகம்னா ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது சபைக்குள்ள ஊழியங்களை பத்தி என்ன சொல்றாரு. அப்ப ஊழியங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்க வேண்டியது இருக்கு, ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டியதா இருக்கு, அதை பத்தி சொல்றாரு. சொல்றேன் நான் சகோதர ஸ்நேகத்தை. அப்ப நம்ம பார்க்கும்போது நீங்க ஒருவருக்கு ஒருவருடைய பலவீனத்தை ஒருவர் தாங்குங்கள் சொல்லபடி அப்படி ஒரு சகோதரனுக்காக நம்ம ஹெல்ப் பண்றது நம்ம பார்க்கும்போது அது சகோதர ஸ்நேகமா இருக்கு. அதை பத்தி பேச ரொம்ப சமயம் இல்லை, ஏன்னாலும் உங்களுக்கு நிறைய அதை பத்தி எல்லாம் தெரியும் நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள். அப்போ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா அடுத்த அன்புக்கு போயிடலாம். நம்ம பார்க்கும்போது அன்பு டிஃபால்ட்டாக நம்ம கிட்ட அன்பு அப்படிங்கிற ஒரு குணம் நம்ம இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம். அன்பை பத்தி நம்ம சிந்திக்கும் போது நம்ம பார்த்தோம்னா அன்பை பத்தி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க, 8-9 படிங்க.
உங்க அன்பு எதுல பெருகணுமா? நீங்க காலைல இருந்த பார்த்து கூட அறிவு உணர்விலும் அறிவிலும். அன்பு அறிவு சார்ந்ததான் இருக்கக்கூடாது, உணர்வு சார்ந்ததான் இருக்கு. ரெண்டுக்கு பேலன்ஸ்டு அன்பு தான் கம்ப்ளீட்டட் லவ். அந்த அன்பை போய் அந்த அப்படிப்பட்ட அன்பு நமக்கு குணலட்சணமா ஆக வேண்டியதா இருக்கு. அது டிவைன் நேச்சரா இருக்கு. நான் தேவனத்துல விசுவாசமா இருக்கிறது அன்புதான். தேவனுடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்காக எந்த சூழ்நிலை தைரியமா நிக்கிறது அன்புதான். தேவனுக்கு பயங்கர நாளமா நடக்கிறது அன்புதான். நான் இசை இடமா இருக்கிறது அன்புதான். நான் பொறுமையா இருக்கிறது அன்புதான். நான் தேவ பக்தியா இருக்கிறதும் துன்பத்தை இன்பமா பிரத்யேகமாக நினைக்கிறதும் அன்புதான். நான் சகோதரத்துல ஒருவருக்கு ஒருவர் விளைவினத்தை தாங்கிறது அன்புதான். அன்புக்குள்ள எல்லாமே அடங்கும். 31,175 வசனத்தையும் கம்ப்ளீட் டிவைன் பிளானே ஒரே ஒரு வசனத்துக்குள்ள போட்டு வெயிட் பார்க்க முடியும். உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறகு அன்பு கூறுகிற அந்த ஒரு வசனத்துக்குள்ள எல்லா வசனத்தையும் அடக்க முடியும், எல்லா திட்டத்தையும் அடக்க முடியும். கம்ப்ளீட்டா அதுதான் நம்ம வேய் பண்ணி பார்க்க முடியும். ஒரே வசனத்துக்குள்ள அடங்கும். அதுக்கு சமமான ஒரு வசனம் இருக்கு. உன் தேவநாய கர்த்தரத்துல ஒரு முழு ஆத்மாவும் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. அப்போ அன்பு நம்ம பார்க்கும்போது இந்த எல்லா குணலட்சணத்திலையும் நம்ம பூரணமாகிறது அன்புதான். அந்த அன்புல நம்ம இன்னும் பூரணமாகணும் பார்க்கும்போது அறிவுலையும் உணர்வுலையும் நாம பூரணமாக வேண்டியதா இருக்கு. அன்பை செயல்படுத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லி நான் நிறைய பகுதி போயிடுறேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 7ஆம் படிங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ன இருக்கு? நியாய பிரமாணம் தானே அது. இப்போ அதை விட்டுடுங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கீழே சொன்ன வசனங்கள் தான் நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே புதுசா ஒரு லா என்ன பண்றது இல்லையா ஏற்படுத்துறாரு இல்லைங்களா? அப்போ புது லா என்ன பண்றாரு படிங்க. இப்போ என்ன அப்படின்னா எவ்வளவு பேர் ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறு கண்ணத்தை கொடுப்பீங்க? முதல்ல நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும் கொடுப்பீங்க. 10,000 ரூபாய் கொடுக்கும்போது எத்தனை காட்டுறேன். உன்னிடத்தில் ஒரு கண்ணத்தாக மறு கண்ணத்தை குழுன்னு சொல்லும் போது அது ஒரு பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கு. அடுத்த வருஷத்துல படிங்க. அடுத்த விளக்க ஸ்டார்ட் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துட்டாம நம்ம என்ன பண்றது இல்லையா? இதுவும் ஒரு பிரமாணமா இருக்கு. அடுத்து படிங்க. அப்படின்னா கோயம்புத்தூர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க, மேட்டு பாலத்துல வந்து விட்டுட்டு வரணும். இதுவும் ஒரு பிரமாணமா இருக்கு. கீழே சொல்ல அப்படியே எல்லாமே புது லாஸ். அதுல இந்த 3 மட்டும் உன்னை ஒரு கணக்கில் அரவனுக்கு மறு கணக்கையும் கூட அன்பு அறிவு உணர்வு 2 விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாரு, அவரை மன்னிக்கணுங்கிறது அன்புதான் இல்லைங்களா? அவர் மன்னிக்கணுங்கிறது அன்பு தானே. அப்ப மன்னிக்கிறது அன்பு. அப்பதான் வேலை சொல்லுது, நீ என்ன பண்ற மன்னிக்க அப்படின்னு சொல்றது. இது அறிவு. நான் ஒருத்தரை மன்னிக்கிறது எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு கணத்துல அரைஞ்சவனும் நான் உங்களை மன்னிச்ச நம்ம சொல்லிடுவோம். ஆனா இன்னொரு கணத்தை கொடுக்கறது என்ன தெரியுமா? உணர்வு. என்ன உணர்வுனா, என்னை அடிச்சு எனக்கு விரோதமா தப்பு செஞ்ச சகோதரன் நான் மன்னிச்சுட்டேன், மறுபடியும் நான் நேசிக்கிறேன். சரி, இன்னொரு வாட்டி அவர் என்னை திருப்பி அடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் உணர்றேன். சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அப்பா இன்னொரு அடி கூட கொடுப்பார். இன்னொரு கண்ணத்தையும் நான் காட்டிட்டே போறாங்க. ஏற்கனவே நீ அவருக்கு போய் அடிப்பட்டது போறாப்பா, அந்த சகோதரர் அப்படி ஒண்ணு எப்ப பாரு ஒரு கண்ணத்துல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை காட்டி இன்னொரு கண்ணத்தையும் அடிங்க. இப்ப பார்க்கும்போது
அன்பு, அறிவு, உணர்வு பூரணமடையும். உன்னை அப்ப இன்னொரு நம்ம பார்க்கும்போது உன்னை 1 மைல் தூரம் கூட்டு போறதுக்கு நீ 2 மைல் தூரம் போ. இதை பத்தி ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டியதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சத்தியமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு இந்த உதவி செஞ்சா போறோம் அப்படின்னு நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா அது அறிவா கூட நம்ம உதவி செய்யலாம். ஆனா அதுக்கு மேலே நம்ம வாலண்டியரா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்றது எப்படி இருக்குன்னா உணர்வா இருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்க செய்யும் போது அந்த அன்பு எப்படி இருக்குன்னா தேவன் கூட நம்ம பார்க்கும்போது அந்த நினைவே பட்டணக்காரர் தப்பு பண்ணிடுறாங்க, அவர் நம்ம பார்க்கும்போது தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம தேவன் நினைக்கிறாரு. அப்புறம் அவங்கள மன்னிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அறிவு உணர்வு ரெண்டுமே இருக்கு. அவங்கள மன்னிக்கிறாரு, அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நம்ம பார்க்கணும் சொல்லு. ஆகவே நம்ம பார்க்கும்போது அன்பு நம்முடைய அறிவிலும் நம்முடைய உணர்விலும் அது பூரணமானதா இருக்கணும். நம்ம பார்க்கும்போது அறிவு சார்ந்ததாவே இதை செஞ்சாச்சு அதை செஞ்சுட்டேன் நான் ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னு இல்லாத அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் கேட்காததை கூட நம்ம வாலண்டியரா அன்பு கூறுவதா இருக்கும். தேவன் அப்படிதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் இல்லாம அதுக்கு மேல தேவன் நமக்கு சிறுபை செய்யறான்னு பார்க்கலாம். நாம மற்றவங்களுக்கு செலுத்துற அன்பு கூட அப்படிதான் இருக்கணும். எதிர்பார்க்காத ஒரு அன்பா இருக்கணும். நம்ம கணக்கு போட்டு அன்பு கூறக்கூடாது. உங்க வலது கை இடது கை கொடுக்கறதா பண்றது தெரியாம இருக்கணும்ன்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது கவுண்டிங் நீங்க கவுண்ட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கவுண்ட் பண்ணா நம்ம எவ்வளவு செய்யறேன்னு எல்லாம் எடுப்பாரு சொல்லு. 1000 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்குறான், என் பாக்கெட் எவ்வளவு இருக்குன்னா கவுண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். கவுண்ட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரிஞ்சிடும். 2 கை வச்சுதான் கவுண்ட் பண்ண முடியும். அப்ப கணக்கு போடாதப்பா. அன்பை நீங்க கணக்கு போடவே முடியாது. அன்பு அளவில்லாம இருக்கு. அறிவிலும் உணர்வுகள் வளரும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க வலது கை சேர்த்து இடது கைக்கே தெரியாதுன்னா கணக்கு பார்க்காம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தேவனுடைய ஊழியமாக சொல்லி சத்தியத்தை கடப்பு இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய தேவனுடைய சத்தியத்தை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய அந்த குணலட்சணம் அப்ப தேவனுடைய கற்பனையினால உள்ள அந்த வேதமே எனக்கு பிரியமா இருக்கு சொல்லும் போது அப்படிப்பட்ட அன்பு அப்ப நம்ம வளர வேண்டியதா இருக்கு. அப்ப திவ்ய சுபாவம் நம்ம பார்க்கும்போது சொல்லுங்க இந்த குவாலிட்டிஸை நம்ம கத்துக்கிட்டோம்னா இந்த குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட பரிபூர்ணம் ஆகும் போது இந்த திவ்ய சுபாவத்தை இங்க நாம பெற்றுக்கொள்றோம். நம்ம பார்க்கணும் உலகத்திலேருந்து அதுக்குதான் தப்பி எதுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திவ்ய சுபாவத்துல நாம பங்கு கொள்றதுக்கு தான் இந்த பொல்லாத உலகத்திலே தேவன் நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்காரு. அந்த சத்தியத்தை கேட்ட நாம அந்த திவ்ய சுபாவத்தை நாம இங்க பூரணம் அடைய வேண்டியதா இருக்கு. இதுல நாம பூரணம் அடையும் போது நமக்கு அந்த நம்ம பார்க்கும்போது நான் உலகத்தை ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயக்கொள்ளுங்க அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்னது மாதிரி. அப்ப நம்ம பார்க்கும்போது சர்வீஸ்ல இன்னைக்கு அப்போ இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது எல்லாத்துக்கும் அல்டிமேட் சிந்திய காரியம் எதை பத்தி பேசி எதுனாலும் பிரச்சனை இல்லை. நாம் யோசிக்கும் போது அதை சொல்லும் போது அந்த வசனத்தை தொடர்ந்து கீழே படிங்க. உங்களை அன்பு அறிவிலும் உணர்வு கீழே வசனம் படிங்க நிலை செஞ்சிடும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம துப்புரவு ஆனவர்களும் இடர் நட்டவர்களுமா அதை சுத்தி உள்ள கண்ணிகை ஆகாத கண்ணிகை சொல்லுவோம். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கடைசி 4 எக்ஸாம் வச்சு டெக்னிக் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் சொல்லாதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பா மறிச்சோம்னா நம்ம திவ்ய சுபாவத்துல நம்ம வளர முடியும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஞானஸ்தானம் எடுக்க போற ஒவ்வொரு சகோதரிகளும் பார்க்கும்போது அந்த டிவைன் நேச்சர்ல நம்ம பெருகிறதுக்கு டிவைன் நேச்சர்ல வந்துட்டோம்னா பாவம் செய்யாம இட்டுக்கொண்டு நம்ம என்ன பார்த்தோம் சாகாமையும் பார்த்தோம். அப்ப திவ்ய சுபாவத்துல ஒருத்தர் பூரணம் அடையும் போது அவர்கிட்ட ஏன்னா சொல்லுங்க தேவனுக்கு விரோதமான எந்த யோசனையும் பாவமா இருக்கு. தேவனுக்கு விரோதமான எந்த யோசனையுமே அவருடைய மாம்ச சிந்தைக்கு மரணத்துக்கு உண்மையான மரணமே நம்மகிட்ட இருக்க மாம்ச சிந்தை மறிக்கும் போதுதான் அதுக்குதான் மரணம். அதுக்கு மரணம் வந்துருது. ஆன்மீக சிந்தை நம்ம பார்க்கும்போது திவ்ய குண லட்சணங்கள்ல நாம பெருக வேண்டியதா இருக்கு. அப்படி நாம விசுவாசம் தொடங்கி அன்று வரைக்கும் அந்த குணலட்சணங்களை நாம பெருக்கி நாம அதை நிறைவாகும் போது திவ்ய சுபாவத்துல நாம பங்கு கொண்டவர்களா இருக்கும். அதனால சொல்ற சோர்ந்து போகாம நற்கிரியை செய்கிறவர்களுக்கு அறியாமலே தருவார்னு சொல்லும்போது நற்கிரிகள்லாம் என்னன்னா சத்தியத்தின்படி பார்க்கும்போது நம்ம இப்ப பார்த்த விஷயங்களுக்காக நாம முயற்சி பண்றது புதிய காரியம்
ஒருத்தர்கிட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் செய்யலைனாலும், போனாலும் வந்தாலும் பிரிஞ்சாலும் எழுந்தாலும் உக்காந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் புதிய சித்தி ஆகிறதுக்கு திவ்ய சுபாவத்தை தரிசி கொள்றதுக்கு நாம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நாம் நற்கிரி செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சொல்லுவோம். ஆகவே தேவன் தாமே நம்ம சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி ராஜ்யத்துல நாம் குற்றமற்றவர்களாக எதற்காக நம்ம அழைத்தாரோ இயேசுடைய குமாரனுடைய குமாரனுடைய தாய்க்கு ஒப்பாக மாறுபடி அழைத்த தேவன் அதில் நம்மை பரிபூர்ண அடை செய்வாராக. ஆகவே கேட்ட ஒவ்வொரு சகோதரிலும் நிறைய பொறுமை வந்திருக்கு. தேவன் தாமே தேவை செய்து ஆசீர்வதிப்பாராக.